மா இன்டி பங்காரம் அப்படின்னு 2026 வந்த நம்ம சமந்தா நடிச்ச ஒரு அருமையான தெலுங்கு படத்தை பத்தி தான் இன்னைக்கு நாம பார்க்க போறோம். தமிழ் டப்பிங்ல இந்த படம் இருந்திருக்கலாம், நீங்க சில பேர் பார்த்திருக்கலாம், நான் கூட பார்த்து பல நாட்கள் ஆயிடுச்சு. இருந்தாலும் இந்த படத்தை பேச சொல்லி சில பேர் கேட்டிருந்தாங்க. சோ அவர்களுக்காக தான் இந்த வீடியோ. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா நல்லா போயிட்டு இருக்கிற படம். பல கோடி 100 கோடிக்கு மேல வசூல் பண்ணிடுச்சுன்னு நினைக்கிறேன். பல தெலுங்கு நடிகர்களுக்கு இணையா இவங்களோட இந்த படம் வசூல் சாதனை படைச்சிருக்குது அப்படிங்கிறது கூடுதல் தகவல். ஸ்டோரிக்குள்ள போலாமா? இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல நம்ம ஹீரோயின் கண்ணாடி முன்னாடி வேக வேகமா ரெடி ஆயிட்டு இருக்கா. ஏதோ ஒரு குடும்பத்துக்கு ஏத்த வீட்டு மருமக மாதிரி ரெடி ஆகிட்டு இருக்கா. இப்படி எல்லாம் உனக்கு வராது, செட் ஆகாது, இப்படி எல்லாம் ட்ரை பண்ணாத அப்படின்னு புருஷனை ஓட்டிக்கிட்டு இருக்கா. ஆனா இந்த லைட்டான காமெடிக்கு கீழே கொஞ்சம் எமோஷனலான டென்ஷனும் இருக்குன்னு சொல்லலாம். நம்ம ஹீரோயினோட புருஷன் இவன் தான் ஃபேமிலியை விட்டு பிரிஞ்சு கிட்டத்தட்ட 3 வருஷமா இருக்குது போல. 3 வருஷம் ஆயிப்போச்சு. காரணம் 2 பேரும் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. இவரு டாக்டர் வேற. ஃபேமிலி இந்த கல்யாணத்தை ஒத்துக்கல. இப்போ புருஷனோட ஃபேமிலியில புருஷனோட தங்கச்சிக்கு கல்யாணம் ஆக இருக்குது. சோ பொண்ணு அங்க ரெடி. அவ தான் வர சொல்லி கம்பல் பண்ணிருக்கா. அதனாலதான் இப்ப இவன் தான் பொண்டாட்டியோட ஹீரோயினோட வீட்டுக்கு இப்ப கிளம்புறான். இவ ஒரு மாதிரி நர்வஸா இருக்கிறா. ஹீரோயின் உன் குடும்பம் என்ன ஏத்துக்குமா அப்படின்னு ஒரு பயம் இவளுக்கு. உன்னை பார்த்ததும் எல்லாருக்கும் கோபம் எல்லாம் போயிடும், அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்ல, வா அப்படின்னு கூப்பிடுறாரு. இவளுக்கு எப்படியாவது வீட்டுல இருக்கிற எல்லா பேருக்கும் பிடிச்ச மாதிரி நடந்துக்கணும்னு ஆசை. ஆனா இங்க சேலஞ்ச் என்னன்னா, குடும்பத்துல இருந்து ஒருத்தவனை லவ் பண்ணி பிரிச்சுட்டு போயிட்டாலேன்னு எல்லா பேருக்கும் என் மேல கோபம் இருக்கும்ல அப்படிங்கிற ஒரு சந்தேகமும் அவங்களுக்கு உண்டு. சும்மா காமெடி பண்ண உடனே டென்ஷன் ஆயிடாத அப்படின்னு சொல்றா அவ. 2 பேரும் இப்போ புருஷனோட சொந்த ஊரை நோக்கி போயிட்டு இருக்காங்க. எப்பெல்லாம் இவன் சொந்த ஊர் பக்கம் வரானோ அப்பெல்லாம் அங்க இருக்கிற மக்களுக்கு சின்னதா ஒரு கிளினிக் மாதிரி போட்டு ஒரு டாக்டரா சேவை செய்யறது வழக்கம். இப்படி பஸ்ல போய்கிட்டு இருக்கையில யாரோ ஒரு அரசியல்வாதி தலைவர் இறந்து போயிட்டாராம். அதனால ரோட மறியல் பண்ணி கடையெல்லாம் மூட சொல்லி பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க அந்த கிராமத்து மக்கள். என்னாச்சுன்னு எல்லாரும் இறங்கி வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க. கொடிகிடி எல்லாம் புடிச்சுக்கிட்டு நிறைய பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க. எதுக்கு இதெல்லாம் பண்றீங்கன்னு சும்மா இல்லாம இவ விசாரிப்பா. புருஷங்கார அப்போ கடையில ஏதோ டீ வாங்க போறேன்னு போயிருப்பான்னு நினைக்கிறேன். ஏதோ வாங்க போயிருப்பான். உடனே அவங்க எங்களுக்கு பிடித்தமான தலைவர் இறந்து போயிட்டாரு, அவரை கௌரவிக்கிறதுக்காக தான் இந்த மாதிரி எல்லாம் பண்றதா சொல்லுவாங்க. கௌரவிக்கிறதுக்கு என்னெல்லாம் பண்ணுவீங்கன்னு கேட்டா கடையெல்லாம் அடப்போம் செய்வோம், அதுதான் அவருக்கு கௌரவம் அப்படின்னு பேசுறாங்க. இந்த கொடிகிடி எல்லாம் எங்க வாங்குனீங்க? கடையில தான். எல்லாருக்கும் டீ சொல்லி இருக்கிறீங்களே, இந்த டீ எல்லாம் எங்க வாங்குவீங்க? கடையில தான். அப்போ உங்களுக்காக கடை திறந்திருக்குது, உங்க தலைவர் இதனால கௌரவ குறைச்சல் ஆயிடாத உங்க தலைவருக்கு அப்படின்னு கேட்டு கூட்டத்தை வெறுப்பேத்த கூட்டத்துல சில பேர் காண்டாயி இவங்களோட பிரச்சனை பண்ண, குறுக்கால நம்ம புருஷங்காரம் போய் தடுக்க முயற்சி பண்ண, தள்ளி விட முயற்சி பண்ண, அவங்காலே ஒருத்தவன் கீழே சாக்கடையில விழுந்துட்டான். ஐயோ அடிபட்டுச்சே அப்படின்னு எல்லாரும் ஒரு மாதிரி பதறுவாங்க. என் புருஷன் டாக்டர் தான், நல்லா பாப்பாப்லன்னு அங்க கூட காமெடி பண்ணிட்டு இருக்கா பாருங்க. பஸ் லேட் ஆனதுனால ஒரு டாக்ஸியை பிடிச்சு கிராமத்துக்கு வந்தாச்சு. இந்த புருஷங்காரரோட பிரதர் தான் இவங்களை ரிசீவ் பண்றாரு. ஆனா இங்க ஒரு ட்விஸ்ட். இவங்களுக்கும் சரி நமக்கும் சரி. ஏன்னா கல்யாண பொண்ணுக்கும் இந்த ப்ரோவுக்கும் மட்டும்தான், இந்த ப்ரோ வந்து ஒரு போலீஸ்காரர், நம்ம ஹீரோயினுக்கு அப்போ கொழுந்தனார், போலீஸ் கொழுந்தனார், அவருக்கு மட்டும் தான் தெரியும், மத்தவங்களுக்கு எல்லாம் தெரியாது. சொல்றதுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். குறிப்பா நம்ம அப்பாவுக்கு சொல்றதுக்கு முயற்சி பண்ணேன், ஆனா சரியான நேரம் கிடைக்கலன்னு சொல்லிட்டு அந்த போலீஸ் கொழுந்தனாரு எஸ்கேப். நிச்சயார்த்தம் இப்ப நடந்துட்டு இருக்குது போல. எல்லாருக்கும் மத்தியில இன்விடேஷன்ல என்ன எழுதி இருக்குங்கிறத, அந்த சுப முகூர்த்த விஷயங்களை பத்தி எல்லாம் ஐயரு படிச்சுக்கிட்டு இருக்கிறார். எல்லா பேரும் ரொம்ப சந்தோஷமா இருக்கிறாங்க. மாப்பிள்ளை வீட்டு ஆட்கள் எல்லாம் வந்திருக்காங்க. அந்த சமயம் பார்த்து நம்ம ஹீரோயினும் புருஷனும் என்ட்ரி. நம்ம ஹீரோயினோட மாமனார் ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு பொலிட்டிக்கல் ஆளு, அரசியல்வாதி. தான் மகன் ஓடி போன மகனை பார்த்ததும் அவருக்கு கோபம் தாங்கல. கேவலம் ஒரு பொண்ணுக்காக, முன்ன பண்ண தெரியாத ஒரு பொண்ணுக்காக நம்மளை விட்டுட்டு போயிட்டானே அப்படின்னு ஒரு மாதிரி ஓப்பனாவே சொல்லி திட்டுறாரு. ஒரு மாதிரி எல்லா பேருமே ஒரு ஆக்வர்டான ஒரு ஃபீலிங்க, ஒரு சைலன்ஸா ஃபீல் பண்றாங்க. நம்ம ஹீரோயினை இங்க இருக்கிற எல்லா பேரும் பாக்குறது இதுதான் முதன் முறை. சரி நம்ம இங்க வந்தது யாருக்கும் பிடிக்கல போல, பேசாம கிளம்பிடலாமேன்னு இவங்க 2 பேரும் கிளம்பி போக பார்த்தா கல்யாண பொண்ணு ஓடியாந்து என்னன்னா வந்தது கிளம்புற, இருந்து தான் போகணும்னு அடம்பிடிக்கிறா. மாமியாகாரி கூட ரொம்ப எமோஷனலா பாசமா இவ்வளவு தூரம் வந்துட்டு போறேடா தம்பி, இத்தனை வருஷம் ஆச்சு பார்த்து இருடா அப்படின்னு சொல்றாங்க. ஒரு வாரமா இருந்துட்டு போங்கன்னு எல்லாரும் கேட்டுக்க ஹீரோயினும் சரின்னு சொன்னதுனால சரி ஓகே அப்படின்னு அவர் ஒத்துக்கிறார். ஒரு வாரம் அங்க இருக்க போறாங்க. இந்த ஒரு வாரத்துல வீட்டுல இருக்கிற எல்லா பேரையும் அவர்களுக்கு பிடித்த மருமகளா மாறி காட்டி காட்டுறேன்னு இவளுக்கு ஒரு ஆர்வம். கட் பண்ண நம்ம ஹீரோயினை உட்கார வச்சு குடும்பமே இன்டர்வியூ பண்ணிட்டு இருக்குது. யாரு, என்ன ஜாதி, சொத்து பத்து இருக்கா, அப்பா அம்மா என்ன வேலை பார்க்கறாங்க வைக்கிறான்னு ஏகப்பட்ட கேள்விகள். எல்லா பேரும் நோண்டிக்கிட்டே இருக்காங்க. இவ அப்பா அம்மா இறந்துட்டாங்க, அனாத ஆசிரமத்துல தான் நான் வளர்ந்தேன், அதனால என்ன ஜாதி கீதி எல்லாம் எனக்கு தெரியாதுன்ட்டா. அப்போ இந்த சமைக்கிறது, தைக்கிறது, கோலம் போடுறது, பூஜா பண்றது, காலையில சீக்கிரம் எந்திரிக்கிறது, மட்டன் மசாலா எல்லாம் வீட்லயே பண்ணுவியா வைப்பையான்னு ஏகப்பட்ட கேள்விங்க. அப்பப்பா அப்படின்னு இவளுக்கு போதும் போதுன்னு ஆயிடுச்சு. இந்த விசாரணை எல்லாம் முடிஞ்சதும் வீட்டுல இருக்கிறவங்க என்ன பொண்ணை வளர்த்து வச்சிருக்காங்க, அது தெரியல இது தெரியலன்னு புறணு பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஹீரோயின் வெளியில சிரிச்சாலும் உள்ளுக்குள்ள ஒரு மாதிரியா இருக்கிறா. ஆனாலும் இதுல தோக்க போறது இல்லங்கிறத உறுதியாவும் இருக்கிறா, தோக்க போறது இல்ல அப்படிங்கிற விஷயத்துல. அப்புறம் பார்த்தா மாமனாரு கட்சி ஆபீஸ் பக்கம் வராரு. நிறைய பேர் மரியாதை கொடுக்குறாங்க. அதுல ஒருத்த மட்டும் கொஞ்சம் வித்தியாசமா பிஹேவ் பண்றான். இவருக்கும் அவருக்கும் ஆகாது போல தெரியுது. ஏதோ இடைத்தேர்தல் வருதான், அதுல நம்ம கட்சி சார்பா ஒரு நல்லவரை செலக்ட் பண்ணணும்னு சொன்னா எல்லாரும் கத்துறாங்க. அதுக்கு முன்னாடி பொறுப்பானவரா இருக்கும் போதும் கத்துவாங்க, பொறுப்பானவரா இருக்கணும், அதை செய்யணும் இதை செய்யணும் அப்படி இப்படிலாம் சொல்லும் போது அந்த ஆளோட பேரை
சொல்லியே வாழ்க வாழ்கன்னு கோஷம் போட்டுட்டு இருக்காங்க. கடைசியா நல்லவர்னு சொல்லி பார்த்தா கோஷம் நிக்குமான்னு பார்த்தா அப்பயும் கோஷம் நிக்கல. அவரே எல்லாரையும் அடங்க சொல்லிவிட்டு என்ன நடக்குதுங்கிறாப்ல பார்வை பார்க்கிறார். முதலமைச்சர் ஏதோ ஒரு ஹாஸ்பிட்டலை திறக்கிறதுக்காக இந்த ஊருக்கு வரப்போறாராம். அப்படி அவர் வரும்போது இவங்க சைடுல இருந்து தேர்தலில் நிக்க போற வேட்பாளர் யாரு அப்படிங்கிற அந்த இறுதி முடிவை அவர் மக்களுக்கு மத்தியில அறிவிப்பாராம். கேண்டிடேட் மேல மக்களுக்கு மத்தியில ஒரு நல்ல இமேஜ் இருக்கணும், நேர்மையானவரா இருக்கணும், ஸ்கேம் எல்லாம் பண்ணிருக்க கூடாது, கிரிமினல் கேஸ் இருக்க கூடாதுன்னு என்னென்னமோ போட்டு அவனை கேண்டிடேட்டுக்கு தகுதி இல்லைங்கிறத சொல்ல ப்ரூவ் பண்ண முயற்சி பண்றாரு. ஆனா அந்த ஆளுக்கு நிறைய பவர் இருக்கு, பணம் இருக்கு, ஆல்பலமும் இருக்கு. அதனால நான் பண்றத நான் பண்றேன் அப்படிங்கிற ரேஞ்சுக்கு அவன் இருக்கிறான். கட் பண்ணா இப்ப போலீஸ்காரங்க சில பேர் சிஎம் இங்க வரதுனால செக்யூரிட்டி எல்லாம் கொஞ்சம் கெடுபடியா இருக்கணும், முன்ன பின்ன தெரியாத ஆட்கள் வந்தா கவனிங்க அப்படின்னு எல்லாம் ஒரு டிஸ்கஷன் இங்க போயிட்டு இருக்குது. இந்த பக்கம் ஜெயில ஒரு கேரக்டரை காட்டுறாங்க. இவன் தான் இந்த படத்தோட வில்ல மாதிரி தெரியுது. இவன் ஆசை ஆசையா கோழி வளர்த்து அதையே அடிச்சு சாப்பிட்டு அதை ரசிக்கிறவன் அப்படிங்கிறப்பல ரொம்ப சைக்கோத்தனமா பேசிட்டு இருப்பான். அவனை பாக்குறதுக்கு இங்க ஒரு அடியாளம் வரான். நான் ஜான்சியை பார்த்தேன், ஜான்சி மாதிரி தான் தெரிஞ்சது அப்படின்னு சந்தேகத்தோட சொல்லிட்டு இருக்கான். இங்க பாரு, என் லைஃப்ல அவ எவ்வளவு முக்கியங்கிறது உனக்கு தெரியும். அவளை மாதிரி ஒருத்தவளை பார்த்ததா சொல்ற. இங்க ஓடியாந்து என்கிட்ட இதை சொல்றதுக்கு பதிலா அவளை ஃபாலோ பண்ணிட்டே போய் அவ எங்க இருக்கிறா ஏது இருக்கிறாங்கிற டீடைல் எல்லாம் எனக்கு சொல்லணுங்கிறது கோவப்படுறாரு. அப்புறம் சரி பரவாயில்ல விடு, மறுபடியும் போ, அவ எந்த ஏரியா பக்கம் பார்த்த அந்த ஏரியா பக்கமே போ, சுத்து, அவளை கண்டுபிடி, அவ எங்க இருக்கிறான்னு கண்டுபிடி, ஃபேமிலியை பத்தி தெரிஞ்சுக்கோ, அப்புறம் என்கிட்ட வந்து சொல்லுங்கிறார். அப்புறம் பார்த்தா காலையில எல்லா பேருமே துளசிக்கு பூஜை பண்றதுக்காக ரெடியாகி வந்து நிக்கிறாங்க. இந்த அம்மா கொஞ்சம் லேட்டா தான் வருது. நம்ம ஹீரோயின் துளசி பூஜைங்கிறது அவளுக்கு ரொம்ப புதுசு. வரும்போது பாவாடை கொஞ்சம் தூக்கி வெளியில தெரியாப்ல கட்டிருப்பா போல. அதையெல்லாம் சரி பண்றா. பூஜை பண்றேன்னு கண்ணா அப்படின்னு ரியாக்ட் பண்றா. எதுக்கு பொட்டு வைக்கணும், துளசிக்கு பொட்டு வைக்கணுமா, அதுக்கு பதிலாக மாமியாருக்கு பொட்டு வைக்க போயிட்டா. எந்த திசையில சுத்தணும், எந்த திசையில விளக்கு காட்டணும்னு இப்படி ஏகப்பட்ட பிரச்சனை. கூட புருஷனோட தங்கச்சிக்காரங்க தான் இருந்து ஏதோ ஹெல்ப் பண்ணி சமாளிக்கிறாங்க. அதே சமயம் இதையெல்லாம் பொறுப்பா பண்றவ அந்த வீட்டு மருமக, செல்ல மருமகன்னு ஒருத்தைய கூப்பிடுறாங்க. நம்ம ஹீரோயினுக்கு போட்டி இவதான். எல்லாத்துலயும் பெர்ஃபெக்ட், ஒரு பக்காவான வீட்டுக்கு ஏத்த மருமகன்னா இவதான் அப்படிங்கிறப்பல வீட்டுல இருக்கிறவங்களே பாராட்டுறாங்க. அவளுக்கு இதெல்லாம் அத்துப்படி, நல்லா சமைக்க தெரியும், ஃபேமிலிக்கு எது தேவை அதையெல்லாம் பார்த்து பார்த்து செய்ய தெரியும். இந்த மாதிரி ஒரு மருமக கிடைக்கும்னு பார்த்தேன், இப்படி ஒரு மருமக கிடைச்சிருக்கிறாளேன்னு பாட்டிமான் வந்துக்குது. இதையெல்லாம் நம்ம ஹீரோயின் கொஞ்சம் பர்சனலா எடுத்துக்கிறாங்க. அந்த மருமகளோட கம்பேர் பண்ண ஆரம்பிக்கிறாங்க, போட்டி போட ஆரம்பிக்கிறாங்க. ஃபேமிலி தன்னை ஏத்துக்கணும் அப்படிங்கிற அந்த மிஷன் மாதிரி அவளோட போட்டி போடணுங்கிறாப்ல எல்லாம் மாற ஆரம்பிக்குது. அப்புறம் பார்த்தா அந்த செல்ல மருமக மாட்டுல இருந்து பால் கறப்பா, ரசத்தை சுட சுட தான் பரிமாறுவாங்களா அவங்க. அது தெரியாம மாமனாரை கரெக்ட் பண்றதுக்காக முன்னாடியே கொண்டு வந்து ரசத்தை இந்த அம்மா வச்சா அதை எடுத்துட்டு போய் சூடு பண்ணி அப்புறம் கொண்டு வந்து செல்ல மருமக கொடுக்கும் போதுதான் மாமனாரு சாப்பிடவே செய்யறாரு. குழந்தைகளை பாத்துக்கிறதுலயும் அவதான் கெட்டுக்காரி, வீட்டோட கணக்கு வழக்கு பாக்குறதுலயும் அவதான் கெட்டுக்காரி, கோலம் போடுறதுலயும் அவதான் கெட்டிக்காரி, ஃபுட்டு மெடிசன் எல்லாத்துலயுமே அவதான் எக்ஸ்பர்ட் மாதிரி பிஹேவ் பண்றா. இதுல ஏதாவது பண்றதுக்கு நான் பால் கறக்குறேன், நான் அது பண்றேன் இது பண்றேன்னு நம்ம ஹீரோயின் முயற்சி பண்ண வந்தா, நீங்க தான் இந்த ஊருக்கு புதுசாச்சே, உங்களுக்கு இதெல்லாம் தெரியாதுங்க, உங்களுக்கு இதெல்லாம் தெரியாதுங்கன்னு சொல்லி லைட்டா மட்டம் தட்டவும் செய்யறா. இதெல்லாம் ஒரு மாதிரி அவமானப்படுறாங்க நம்ம ஹீரோயின். பதிலுக்கு ஏதாவது செய்யணும்னு நினைக்கிறா. நம்ம ஹீரோயின் BA எக்கனாமிக்ஸ் எல்லாம் படிச்சிருக்கா. கணக்கு வழக்க பாத்துக்கிறேன்னு புக்க வாங்கினா கூட கொத்துச்சாவி கொடுக்கையில உனக்கு பணம் எங்க இருக்குன்னு தெரியாதுல்ல, இந்தாமான்னு செல்ல மருமக கிட்ட தான் சாவி போகுது. இதனால இன்னும் இவ காண்டாகிறா. எப்படியாவது சமையல்லையாவது இவங்களை அடிச்சு காட்டணும், நாம தான் பெஸ்ட்னு காட்டணும், அதுக்கு தான் ஃப்ரெண்டை கூப்பிடணுமே முடிவு பண்ணி, அது கதை நடக்கிற காலகட்டம் எல்லாம் பழைய காலம், போனுக்கெல்லாம் வெளியில கடையை நோக்கி தான் போயாகணும். அந்த மாதிரி கடை பக்கம் வந்திருக்கிறா. குறிப்பா ஃப்ரெண்டு கிட்ட பேசணும், ஓப்பனா பேசணும்ல, அதுக்காகவும் போஸ்ட் ஆபீஸ்ல தான் போன் இருக்கும்னு நினைக்கிறேன். வந்து பேசுறாங்க. யாருக்கு? தான் ஃப்ரெண்டுக்கு. அனாதாசிரமத்துல தான் கூட வளர்ந்த பொண்ணு. கால் பண்ணா அப்பதான் அவ ஏதோ ஒரு சமையல் போட்டியில ஜெயிச்சு டிவி எல்லாம் வாங்கியிருக்கிறா போல. எல்லாம் ரொம்ப குடும்பமா அதை கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. அப்ப போன் பண்ணி, நீ இந்த கிராமத்துக்கு வரணும், எனக்கு சமையல் சொல்லி கொடுக்கணும், நான் இந்த குடும்பத்துல ஒரு சிறந்த மருமகளா தன்னை ப்ரூவ் பண்ணி காட்டணும், அதுக்கு உதவி பண்ணணும் அப்படின்னு சொல்ல, அடியே இப்பதானே டிவி வாங்கியிருக்கிறேன், வீட்டுல வர நிறைய விருந்தாளிங்க வந்திருக்காங்க, புருஷனை கவனிக்கணும் அப்படி இப்படின்னு சொல்லி மலுப்ப பார்த்தாலும், சின்ன வயசுல இவர் ரப்பன் கொடுத்தா, இதுக்கு பேர் என்னது, ரிப்பன் கொடுத்தாளா, பவுடர் எல்லாம் கொடுத்தாளா, அதையெல்லாம் அடிச்சுக்கிட்டு ஃப்ரெண்டுக்காரி ஜம்முன்னு இருந்தாளா. அதனால அனாதாசிரமத்துக்கு வந்து தத்தெடுத்துட்டு போனவங்க நம்ம ஹீரோயினை விட்டுவிட்டு இந்த ஃப்ரெண்டுக்காரியை தத்தெடுத்துட்டு போயிட்டாங்களா. அதனால என் வாழ்க்கையே மாறி போச்சு, எனக்காக இது கூட செய்ய மாட்டியா அப்படி இப்படின்னு ஒரு அழுகையை போட்டு எப்படியோ ஃப்ரெண்டை வர வைக்கிறதுக்கு சரின்னு ஒத்துக்க வச்சுட்டா. உடனே இவளுக்காக கிளம்பி வரா. ஊருக்கே வந்து சேர்ந்தாச்சு. சரி வீட்டுல தங்க வைப்பான்னு பார்த்தா, உன்னெல்லாம் ஓப்பனா அந்த மாதிரி சொல்லி தங்க வைக்க முடியாதுன்னு ஒரு லாட்ஜ்ல தங்க வைக்கிறா. லாட்ஜே அவளுக்கு ஒரு மாதிரியா இருக்குது, இதெல்லாம் நமக்கு சரியாப்படுமா அப்படின்னு பயப்படுறா. கரண்ட் இருக்கான்னு கூட டவுட்டா இருக்குது. எல்லாம் ஓடுதுரி, இங்கேயே தங்கிக்கடி அப்படின்னு சொல்லி தங்கையும் வச்சாச்சுங்க. அப்புறம் மார்க்கெட் பக்கம் போய் விதவிதமா காய்கறிகளை வாங்கிட்டு இருக்காங்க, சமையல் ஐட்டங்களை வாங்கிட்டு இருக்காங்க, மீன் கிருன்னு வாங்கி தள்ளுறாங்க. இந்த எக்ஸாம்ல எப்படி பிட் அடிப்போம் அந்த மாதிரி இவ கொடுக்குற அந்த குக்கிங் டிப்ஸ் எல்லாம் வச்சு பிட் அடிச்சு சமைச்சு காட்டிடலாம், கெத்து காட்டிடலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கா. ஆனா அங்க
வில்லனோட அடியாளு ஃபாலோ பண்ணிட்டு இருக்கான். அவன் நம்மள ஃபாலோ பண்றான் தானே அப்படின்னு இவளும் விசாரிக்கிறா. கூட இருக்கிற ஃப்ரெண்டுகாரியும் ஆமாடி அப்படிங்கிறாங்க. ஏய் யாரா நீ, ஏன்டா ஃபாலோ பண்றேன்னு பயப்படாம வந்து பேசுறா, நீ ஜான்சி தானே அப்படின்னு அவன் கேக்குறான். உடனே இவங்களோட அந்த ஆட்டிடியூடே அப்படியே மாற ஆரம்பிக்குது. ஆட்டிடியூடே பார், தேவையில்லாத வேற்ற பேசுற, தேவையில்லாம என்கிட்ட வச்சுக்காத அப்படின்னு மிரட்டுறா. இந்த டயலாக் டெலிவரியே ஆளை பயமுடுத்துறாப்ல இருக்கும். நமக்குமே டவுட் வருது, இவதான் நம்ம வில்லன் தேடிட்டு இருக்கிற ஜான்சியோ அப்படின்னு நமக்கு டவுட் வருது. என்ன கூத்து பின்னாடி காத்துட்டு இருக்கோ பார்க்கலாம். அடுத்து எவனோ ஒருத்தன் தன்னை ஃபாலோ பண்ணான்ல, அதனால சந்தேகம் வந்து யாருக்கோ கால் பண்ணி அந்த வில்லங்கார இன்னும் ஜெயில தான் இருக்கிறானா அப்படின்னு கன்ஃபார்ம் பண்றாங்க. ஆமா, அவன் மேல பல கேஸ் இருக்கு, அதனால ஜெயில விட்டு அவன் வெளியில வரதுக்கு வாய்ப்பே இல்லைங்கிறாப்ல அந்த பக்கத்துல இருந்து ரிப்ளை வருது. என்ன இந்நேரத்துல போன் பேசிட்டு இருக்கீங்க, வீட்டுல இருக்கிற போனை பயன்படுத்தி இருப்பா அப்படின்னு மருமக கேட்டா, போன் எல்லாம் யூஸ் பண்ண வரல, தண்ணி குடிக்க வந்தேன் அப்படின்னு சொல்லுவா. தண்ணி தான் ஒரு செம்பு நிறைய நான் உள்ள வச்சேன்னு சொல்லும் போது குடிச்சுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போறா. ஏதோ சரியில்லையேன்னு இந்த செல்ல மருமகளுக்கும் தெரிய வருது. அந்த பக்கம் டாக்டர் சேவை பண்ணுவார்னு சொன்னோம்ல, எப்பெல்லாம் அந்த கிராமத்துக்கு வராப்லையோ ₹1 வாங்கிட்டு மக்களுக்கு உதவி எல்லாம் பண்ணிட்டு இருக்காரு போல. இன்னும் ஃபேமிலியை விட்டு அவன் பிரிஞ்சிருக்கிறத ஒரு மாதிரி ஃபீல் பண்றான், வருத்தப்படுறான். அதை புரிஞ்சுக்கிட்டு புருஷங்காரனை ஃபேமிலியோட சேர்த்து வைக்கணும்னு இவளுக்கு நினைப்பு. அடுத்த நாள் தடபடலா ஏகப்பட்ட சமையல் இங்க ரெடியா இருக்குதுங்க. சாப்பாடு என்ன, சிக்கன் என்ன, மட்டன் என்ன, மீன் என்ன, ஸ்வீட் என்னன்னு ஏகப்பட்ட ஐட்டம். குடும்பத்துக்கே ஷாக்கு. இவ்வளவு வேகமா எந்திரிச்சு அந்த செல்ல மருமக பண்ணிட்டாலோ அப்படின்னு தான் எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க. ஏதா இவதான் கஷ்டப்பட்டு சமைச்சிட்டு வந்தாப்ல ஒரு ஆக்டிங்க போட்டு எல்லார்கிட்டயும் நல்ல பேர் எடுக்கிறா. இவ்வளவும் சமைச்சு கொடுத்தது ஃப்ரெண்டுகாரி. சீனை போட்டு பேர் வாங்க பாக்குறா இவ. இப்போ இந்த போட்டிய அந்த செல்ல மருமகளும் ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டா. அப்புறம் அந்த மாட்டுக்கிட்ட பால் கறக்கிறதுக்கு இதுக்கு முன்னாடி மேய்ச்ச பண்ண போயிருப்பா. அந்த மாடு முட்டும் யாரையும் கறக்க விடாது, அதனால நான் தான் கறப்பேன்னு செல்ல மருமக சொல்லி இருப்பா. இந்த தடவை அதனால என்ன பண்றாங்கன்னு பாருங்க. அந்த மாடு விடாததான் போல, அதனால வெளியில இருந்து பால் வாங்கி அந்த மாட்டுக்கிட்ட இருந்து பாலை கறந்துட்டதா கெத்து காமிச்சிட்டு வரா. கோலை போட்டி, மாத்திரை, மருந்து, சாப்பாடுன்னு எல்லாத்துலயுமே நல்ல பேர் எடுக்க ஆரம்பிச்சிட்டா. இந்த பக்கம் வில்லனுக்கு இந்த அடியாளு அப்டேட் கொடுக்குறாங்க. ஏதோ போலீஸை கரெக்ட் பண்ணி நல்லவேன்னு நம்ப வச்சு போன்ல பேசிட்டு இருக்கான். என்னப்பா ஆச்சு அப்படின்னு கேட்டா, ஜான்சி தானோன்னு எனக்கு சந்தேகம் ரொம்ப அதிகமா இருக்கிறது அப்படின்னு அந்த பக்கத்துல இருந்து அந்த அடியாளு சொல்றான். பார், அப்ப ஒண்ணு பண்ணலாம், நீ அந்த பொண்ணை கொல்றதுக்கு முயற்சி பண்ணுங்கிறான் வில்லன். என்னங்க ஜான்சியா இருந்தா அப்படின்னு அவன் ஷாக்காவான். அவ கூட வாழணும் தானே இவ்வளவும் பண்ணிட்டு இருக்கீங்க, அவளை நான் கொன்னுட்டேனா அப்படின்னு சொல்லும்போது, இல்ல அவ ஜான்சியா இருந்தா உன்னால கொல்ல முடியாது, அதை வச்சு அவ ஜான்சி தான்ங்கிறத நம்மளால புரிஞ்சுக்க முடியும், அதனால அவளை கொல்ற முயற்சியில இறங்கு அப்படின்னு உத்தரவு போட்டார். வீட்டில் இருக்கிற பாட்டிமாக்கு ஏதோ ஒரு கோயிலுக்கு போகணும்னு ரொம்ப நாள் ஆசை. வீட்டில் எல்லாரும் கூட்டிட்டு போக மாட்டேங்கிறாங்க, ஆம்பளைங்களும் ஒன்றும் பெருசா ஹெல்ப் பண்ணதில்லை, அப்படி இப்படின்னு புலம்பிட்டு இருக்க. வீட்டோட மாப்பிள்ள அங்கே ஒரு கேரக்டர் இருக்கும், அவ்வளவுதானே, விஐபி தர்ஷனே நான் உங்களுக்கு அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறேன், நான் கூட்டு போறேன் அப்படின்னு வார்த்தை விடுவான். ஹீரோயினும் அப்போ நானும் கூட வரேன் அப்படிங்கிறப்பல கூட சேர்ந்துக்கிறாங்க. கோயிலுக்கும் போறாங்க. வண்டியில வந்து இறங்கியாச்சு. பார்த்தா அங்க சில ரவுடிங்க அழுதடியில இறங்குறாங்க. அந்த அரசியல்ல ஒரு வில்ல ஒருத்தவர் இருக்கிறான்ல, வேட்பாளரா என்னத்தான் நிக்க வைக்கணும்னு அவர் ஒரு ரவுடி அரசியல்வாதி. அவங்க ஆட்கள் தான் சீட்டு கொடுக்க மாட்டாங்க, வீட்டுல இருந்து கும்பிட வந்துடுறாங்களாக்கும் அப்படின்னு சொல்லி குறிப்பா அந்த வீட்டோட மாப்பிள்ள இருக்கனால அவன் அடிக்கிறதுக்கு ஸ்கெட்ச் போடுறாங்க. சேசிங் நடக்குது. நம்ம வீட்டோட மாப்பிள்ள பயந்து போய் ஆள வெங்கடா சாமின்னு ஓட முயற்சி பண்றான். அவசரம் இதுக்கு தான் இவங்க ஃபைட் பண்ண வராங்க அப்படிங்கிறது தெரியாம நம்ம ஹீரோயின் ஒருவேளை நம்மள போடுறதுக்கு தான் வராங்களோ அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அவளும் களத்துல இறங்குறா. அவனுக்கு முன்னாடி முந்திக்கிட்டு சாவியை வாங்கி வண்டி எடுக்கிறா. வண்டி ரிவர்ஸ்ல போய் ஒரு இடி இடிக்கும். அவங்க ஓட்ட வர வண்டியை தான் இடிச்சு தள்ளிருப்பா போல. உனக்கு வண்டி ஓட்ட தெரியுமா அப்படின்னு இவன் சந்தேகத்தோட கேட்கறான். கான்பிடண்டா இந்த அம்மா வண்டி ஓட்டுது. போற வழியிலேயே இந்த தேங்காவை துணியில சுருட்டி அந்த பக்கம் இந்த பக்கம் வரவங்க அடிச்சு தள்ளுவாங்க. கதவை திறந்த ஆட்களை விழ வைப்பாங்க. சடன் பிரேக் போட்டு அடிப்பா. வண்டியை வேகமா ஓட்டுவா. பைக்கை உடப்பா. இப்படி பயங்கர ஆக்ஷன் சீன்ஸுக்கு பஞ்சமே இல்லாம காமெடிக்கும் பஞ்சம் இல்லாத மாதிரி இந்த காட்சிகள் எல்லாம் போகுது. ஒரு வழியா நல்லபடியா குடும்பத்தில் இருக்கிற யாரையும் சாக விடாம உயிரோட வீடு வரைக்கும் அந்த கிராமம் வரைக்கும் வந்தாச்சு. இதுக்கு மேல நான் வண்டி ஓட்டு போறேன் அப்படிங்கிறான் வீட்டோட மாப்பிள்ள. ஏன்னு கேட்டா, ஒரு பொம்பளை பிள்ளைய ஓட்ட விட்டுட்டு நான் இந்த மாதிரி போனா சரியா இருக்காதுல்ல அப்படின்னு சொல்ல என்ன கூத்தாதுன்னு பாருங்க. அப்புறம் மேட்டரை கேள்விப்பட்டு மாமனார் கோவப்படுறார். ஆனா எல்லா பேருமே நம்ம ஹீரோயின் தான் காப்பாத்தினாங்க அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோயின் மேல ஒரு மதிப்பு மரியாதை எல்லாம் கூடுதுங்க. மாமியார் கூட நல்ல மருமகன்னு பாராட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த சமயம் நல்ல பேர் எடுக்கணும்னு நம்ம செல்ல மருமக என்னென்னமோ சமைச்சு வச்சிருப்பா. வாங்க சாப்பிடுங்க சாப்பிடுங்கன்னு. அட போடி, என்ன நடந்துச்சு தெரியுமா கோயில்ல, எத்தனை பேரை அடிச்சா தெரியுமா, எப்படி எல்லாம் கார் ஓட்டினா தெரியுமா, அப்படி இப்படின்னு எல்லாரும் இவளை தான் போந்துட்டு இருக்காங்க நம்ம ஹீரோயினை. அப்புறம் இந்த கோயில் மேட்டருக்கு பிறகு மாமியார் ஒரு பெரிய முடிவு எடுக்கிறாங்க. இவங்களோட பரம்பரையில வீட்டோட மூத்த மருமகளுக்கு வாழையடி வாழையா ஒரு நெக்லஸ் ஒண்ணு கைமாறிக்கிட்டே வருது போல, தங்க நெக்லஸ். அத நம்மளோட மூத்த மருமகளான நம்ம ஹீரோயினுக்கு கொடுக்கலான்னு இருக்கிறேன், நீங்க என்ன சொல்றீங்க அப்படின்னு புருஷங்கிட்ட கேட்க ஓவர் பண்ணிட்டாரு மாமனார். அவளை கூப்பிட்டு அதை காமிச்சு கொடுக்கும்போது நம்ம ஹீரோயின் ரொம்ப எமோஷனல் ஆறாங்க. இவ்வளவு பாசத்தோட கொடுக்குறாங்களே, அவங்களை நம்ம ஏமாத்திட்டு இருக்கிறமேன்னு இவளுக்கு கொஞ்சம் மன வருத்தமும் உண்டு. இப்ப இவ யோசிக்கிறா, பொய் சொல்லிட்டோம், இந்த பொய்யை உண்மையாக்குறாப்ல எல்லாத்தையும் கத்துக்கலாமா, உண்மையாவே அப்படி மாறிடலாமான்னு கூட யோசிக்கிறா. அதனால சமைக்கிறத பத்தி எல்லாம் இவ லாட்ஜ்ல இருந்து சமைப்பது எப்படி எல்லாம் கத்துட்டு இருக்கிறா. ஒரே நாள்ல ஓஹோன்னு எல்லாத்தையும் கத்துக்க முடியாது, ஒரு மாசத்துக்கு நீ ஒரு ரெசிபி கத்துக்கிறதே பெரிய விஷயம் அப்படின்னு நாட்டு நிலவரத்தை அந்த அம்மா எடுத்து சொல்லுது. அப்புறம் அன்னைக்கு ராத்திரி இவ தூங்க போகையில ஏதோ
சத்தம் கேக்குது. யாரோ உள்ள வராங்க, ஜான்சிங்கிறாங்க. ஒருத்தவன் இவ உண்மையிலேயே ஜான்சி தானா அப்படிங்கறத கன்ஃபார்ம் பண்ண வேற முயற்சி பண்றான். ஆனா அவங்களோட பிளான் தோத்து போகுது. சும்மா அடிச்சு அத்தனை பேரையும் பந்தாடுறாங்க. கொல்ல வந்தவன் தெரியாதனமா அவன் கத்தியாலேயே குத்துப்பட்டு செத்து போறான். இப்போ டெட் பாடி கிடக்குது, ரத்தத்தோட கிடக்குது. கல்யாண வீடு, ஃபேமிலி மான மரியாதை என்ன ஆறுது? போலீஸ் கிட்ட இது தெரியாம நடந்துச்சு சொன்னா போலீஸ் நம்புவாங்களா? இப்படி ஏகப்பட்ட மனக்குழப்பம், பயம். வேற வழி இல்லாம ஃப்ரெண்ட கூப்பிட வேண்டியதாயி போச்சு. ஃப்ரெண்டு வந்து பார்த்து மயங்கியே போறா. ஃப்ரெண்டு தான் அடிக்கடி ஏதாவது சமைச்சதை அதை கொடுக்குற இதை கொடுக்குறேன்னு வருவாளே, பார்த்து மயந்து போறா, மயங்கி போறா. ஏய் அடிக்கடி மயங்காதடி, நல்லா மூச்சு இழுத்து விடுன்னு இவ தான் கொஞ்சம் சமாதானப்படுத்துறாங்க. அப்புறம் இந்த மாதிரி நடந்த விஷயத்த சொன்னா அவ நம்ப மாட்டேங்கிறா. சரி அது அப்புறம் பார்த்துப்போம், முதல்ல இந்த பாடியை நகர்த்துவோன்னு பாடியை நகர்த்துறாங்க. ஒரு மூட்டையில போட்டு கட்டுறாங்க. சில மாதிரி நின்று தப்பிக்கவும் செய்யறாங்க. அப்புறம் இதை கொண்டு போய் எங்கேயாவது தூக்கி போடணும், வண்டியில எடுத்துட்டு போகணும். ஆனா கார் என்ஜினோட சத்தம் கேட்டா கூட வீட்டுல இருக்கிறவங்க முழிச்சுப்பாங்கன்னு சொல்லி காரை தள்ளிக்கிட்டே போய் அப்புறம் அந்த டெட் பாடி எங்கேயோ போட்டு பிரச்சனையில இருந்து அன்னைக்கு ராத்திரி எப்படியோ தப்பிச்சு வராங்க. நேற்று நடந்த சண்டையில ஒரு கரண்டி நெளிஞ்சு போய் கிடக்கும். இது எப்படி நெளிஞ்சு போச்சுன்னு தெரியாம வீட்டுல பல பேருக்கு கன்ஃபியூஷன். இந்த பக்கம் ஃப்ரெண்டுகாரி ஹீரோ என்ன விடல. என்ன நடக்குது இதெல்லாம்? எப்படி புதுசு புதுசா ஆட்கள் வராங்க, உன்னை கொல்ல பாக்குறாங்க, பதிலுக்கு நீ அவங்களை கொல்ற, என்ன நடக்குது அப்படின்னு விசாரிக்க ஆரம்பிக்க நம்ம ஹீரோயின் அந்த பிளாஷ்பேக் கதையை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அனாதாசிரமத்துல இருந்து ஃப்ரெண்டுகாரி தத்தெடுக்கப்பட்டு போன பிறகு இவ இங்க அங்கன்னு அலக்கழிச்சு வேற வேற இடத்துல எல்லாம் வளர்ந்துட்டு இருப்பா. எங்கெல்லாம் தங்குறாளோ அங்கெல்லாம் இந்த ஹாஸ்டல் வார்டன்களோட பிரச்சனை தாங்கல, தப்பா நடக்க முயற்சி பண்ணுவாங்க. அதனால பயந்துகிட்டு அங்கிருந்து ஓடி வந்துடுறா. வேற எங்கெல்லாம் தங்குறதுக்கு வாய்ப்பு கிடைக்குதோ அங்கெல்லாம் தங்குறா, கிடைக்கிற வேலையை செய்யறா. எந்த இடத்துக்கு போனாலும் பயம், எவனாவது ஏதாவது இவளை பண்ணிடுவாளோன்னு ஒரு பயம். அதே மாதிரி எவனாவது அழகா இருக்கிற பொண்ணுங்களை பார்த்தாலே அப்படியே பாயிறானுங்க, பாஞ்சிட்டு இருக்கானுங்க. அதுல இருந்து தப்பிக்கிறதுக்காக ஓடிக்கிட்டே இருக்கா. அப்படி தப்பி போறதுக்காக தான் படிப்பை, தொலைதூர படிப்பு, டிஸ்டன்ஸ் எஜுகேஷன், இது எல்லாத்தையுமே அவ கத்துக்க ஆரம்பிக்கிறா. காலேஜுக்கு போய் எல்லாம் படிக்க முடியாது. அதனாலதான் டிஸ்டன்ஸ் எஜுகேஷனை வீட்டுல இருந்தே பண்ணிவிட்டு எக்ஸாமுக்கு மட்டும் போகலாங்கிற முடிவெல்லாம் அப்புறம் தான் எடுத்திருப்பா. அப்படித்தான் இவ BA எக்கனாமிக்ஸ் எல்லாம் படிச்சிருப்பா. அப்படி இவ ஒரு இடத்துல வேலை பார்த்துட்டு இருக்கையில போலீஸ் கிட்ட இருந்து பயந்து ஒளிஞ்சு வாழக்கூடிய துப்பாக்கி எல்லாம் வச்சிருக்கிற ஒரு குரூப்பை கவனிக்கிறா. அவங்க அநீதிக்கு எதிராக போராடுறவங்க மாதிரி பேசிக்கிறாங்க. அவங்க கிட்ட பயம் இல்ல. அந்த குரூப்ல ஒருத்தவன் லீடரா இருக்கான் பாத்தீங்களா, அவன் தான் இப்ப ஜெயில இருக்கிற நம்ம வில்ல. அவன் பேசுற அந்த விஷயங்கள் எல்லாம் நம்ம ஹீரோயினுக்கு மனசுக்கு பிடிச்சாப்ல இருக்குது. பயத்தோட வாழ்ந்தவ பயமே இல்லாம இருக்கிற இவங்களெல்லாம் பார்த்து ஒரு மாதிரி உணர்ச்சி வசப்படுறா. அங்க கூட ஒருத்தவன் தப்பா நடக்க முயற்சி பண்ணுவான். ராத்திரி ஆனா வந்து கதவை தட்டி டார்ச்சர் பண்ணிக்கிட்டே இருப்பான். இவ பயந்து போய் உள்ளேயே படுத்து கிடந்திருப்பா. இப்படி எல்லாம் பயந்து ஆகாது, ஒரு தடவை எடுத்து சொருகுனேன்னா அப்புறம் இருக்கு பாரு அப்படிங்கிறாப்ல அந்த வில்லன் வந்து நல்லா ஏத்தி விட்டு போயிருப்பான். அதனால இவ ஆயுதத்தோட காத்துக்கிட்டு இருப்பா. அவன் தட்டிட்டு இருக்கும் போதே கதவு திறக்குது. ஏன்னா அவன் திறந்து வச்சுட்டே அவன் படுத்து கிடக்குறா. ஓ எனக்காக திறந்தே வச்சிருக்கிறியான்னு சொல்லிட்டு நம்ம போய் தப்பா நடக்க முயற்சி பண்ணும்போது ஓங்கி ஒரு இறக்கு. இப்போ குத்தி விட்டால பிரச்சனை ஆயிடும்ல. அவங்க எஸ்கேப் ஆகி போகையில என் கூட வரீங்களா, நான் உங்களுக்கு எல்லாம் சொல்லி கொடுக்குறோம்னு வில்லன் கேட்டதும் சரின்னு அவங்களோடய சேர்ந்து தானும் அநீதிக்கு எதிராக போராடுறதா நினைச்சுக்கிட்டு அவங்களோட சேர்ந்துக்கிறா. அவங்களுக்கு தெரிஞ்ச வித்தையெல்லாம் சொல்லி கொடுக்குறாங்க. சண்டை பயிற்சி, துப்பாக்கி சுடுற பயிற்சி, கத்தி ஆயுத பயிற்சின்னு எல்லாம் நடக்குது. தான் நல்லது பண்றதா அவன் நினைக்கிறா. ஆனா உண்மையிலேயே அந்த வில்ல நல்லது பண்றவன் கிடையாது, அநீதிக்கு எதிராக போராடுறவன் கிடையாது. அன்பு காட்டுறாப்ல, மரியாதை கொடுக்குறாப்ல, பாதுகாப்பு கொடுக்குறாப்லாம் ஒரு ஆக்டிங்க போட்டு அந்த பொண்ணை ஏமாத்திக்கிட்டு இருக்கிறான். இதுல வேற ஒன்னும் தெரியாத பொண்ணை தான் இந்த மாதிரி பெரிய ஆளாக்கி காட்டியிருக்கிறேங்கிற அந்த அகம்பாவம் அவங்கிட்ட இருக்குது. அகம்பாவம் அந்த வார்த்தைக்கு தான் கொஞ்ச நேரம் தடுமாறிக்கிட்டு இருந்தேன். அந்த அகம்பாவம் அவங்கிட்ட இருக்குது. அப்படியே நாட்கள் ஓட ஓட வில்லங்காரன் அநீதிக்கு எதிராக எல்லாம் போராடல, காசு வாங்கிட்டு யாரெல்லாம் கொல்ல சொல்றாங்களோ அவங்களெல்லாம் கொண்டு குவிச்சுக்கிட்டு இருக்கிறத இவ புரிஞ்சுக்கிறா. இவங்க குரூப்ல ஒரு பையன் இருப்பான். நம்ம ஹீரோனுக்கு கிட்டத்தட்ட அண்ணன் மாதிரி, பேரு சிவா. ஏதோ ஒரு இடத்துல வில்லனை எதிர்த்து ஏதோ ஒரு கேள்வி கேட்டிருப்பாப்ல. அதுக்காக பழி வாங்குறதுக்கு வில்லன் இப்ப காத்துக்கிட்டு இருக்கிறான். போலீஸ் துரத்துற சமயமா பார்த்து அவனை யாருக்கும் தெரியாத மாதிரி சுட்டுவிட்டு அவன் மாட்டிட்டு கிடக்க அவனை காப்பாத்துற முயற்சியில் இறங்கினா நாமெல்லாம் செத்து போயிடுவோம் வா அப்படின்னு நம்ம ஹீரோனை வேற இழுத்துக்கிட்டு வண்டியில ஏறி எஸ்கேப் ஆறாங்க. போலீஸ் கையால சுடப்பட்டு ரொம்ப கோரமா சிவா இறந்து போற. ஏதோ எதிர்த்து ஒரு கேள்வி கேட்டாங்கிறதுக்காக இப்படி பலி கொடுத்துட்டானே பாவின்னு இவளுக்கு அந்த ஆள் மேல இன்னும் கோவம் ஜாஸ்தி ஆகுது. அடுத்து இன்னும் இவளை கட்டுப்படுத்த ஆரம்பிக்கிறான். இவ வெளியில போக முடியாம, 4 பேர் கூட பேச முடியாம, பழக முடியாம பக்கத்திலேயே வச்சுக்கிறான். சுத்தி எப்பவுமே ஆட்கள், ஏதோ ஒரு கண்காணிப்புக்குள்ளேயே இருக்கிறாப்ல அவருக்கு ஃபீல் வருது. அவன் செய்யற இந்த கொடுமையெல்லாம் பார்த்து உள்ள ஒரு மாதிரி புழுங்கி போறான். அப்புறம் கடைசியா ஒரு முடிவு எடுக்கிறா. போலீஸ் கிட்ட போட்டு கொடுத்துடலாம், ஏன்னா அவன் ஒரு தேடப்படும் குற்றவாளி, அதுதான் சரியா இருக்குன்னு முடிவு எடுக்கிறா. போலீஸுக்கு எப்படியோ துப்பு கொடுத்துறான். இவன் இந்த இடத்துல இந்த மீட்டிங்ல இருப்பான், ஏதோ பணம் வாங்குறதுக்கு முயற்சி பண்ணுவான், வந்தா பிடிச்சிடலாங்கிறாப்ல. அங்க இவங்க ஒரு 3 பேர் போயிருப்பாங்க. நம்ம ஹீரோயின் உட்பட 2 பொண்ணுங்க அவனும் போயிருப்பாங்க. இவன் தான் பணம் மாத்துறதுக்காக உள்ள போகணும், போட்டி வாங்குறது. அப்படி உள்ள போனவன போலீஸ் சுத்தி இருந்தவங்க அழகா கொக்கிய பிடிச்சாப்ல இறுக்கி பிடிச்சிட்டாங்க, அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. இவங்க 2 பேரும் சத்தம் போடாம அப்படியே மரத்துக்கு இந்த பக்கத்துல இருந்ததுனால இவங்க 2 பேர் எஸ்கேப். தன்னை போட்டு கொடுத்தது இவதாங்கிறது அவனுக்கு தெரியாது. இப்படித்தான் அவன் போலீஸ்ல மாட்டி ஜெயிலுக்கு போயிருப்பான். பல கேஸ் அவன் மேல இருக்குது, வெளியில வர வாய்ப்பே இல்ல அப்படின்னு ஒரு புது அடையாளத்தோட ஒரு புது வாழ்க்கைய நம்ம ஹீரோயின் வாழ ஆரம்பிச்சிருப்பாங்க. இப்போ
இப்போ வீட்டுக்குள்ளேயே அடியால வந்து செத்து போயிருக்கான்னா நாம இங்கதான் இருக்கிறோங்கிற மேட்டரை அவங்க கண்டுபிடிச்சிட்டாங்கன்னு இவளுக்கு கொஞ்சம் மன வருத்தம். இப்படி கொல்ல வந்தவங்க செத்து போயிட்டாங்க அப்படிங்கிற செய்தி ஜெயில இருக்கிற அந்த வில்லனுக்கு போய் சேருதுங்க. அப்ப கன்ஃபார்மே ஆயிப்போச்சு, தான் லவ் பண்ற ஜான்சி எங்கதான் இருக்கிறா அப்படிங்கறத அவன் புரிஞ்சுக்கிறான். இப்ப ஜான்சிக்காக அவன் வெளியில வர போறான். வெளியில வர்றதுக்காக இவன் ஏற்கனவே ஜெயில சமயக்கட்டுலாம் வேலை பார்த்துட்டு இருப்பான். அது ரொம்ப வசதியா போச்சு. அங்க ஆக்சிடென்ட் மாதிரி ஒரு செட்டப், அதுக்காக ஒரு ஆளை பலி கொடுத்து கேஸ் சிலிண்டரை திறந்து விட்டு எல்லாரையும் சாடிக்கிறாப்ல ஒரு ஏற்பாடு பண்ணி தனக்கு பதிலாக தான் ஒரு ஆளை கொண்டு பணமாக்கி வச்சிருக்கான்ல, நிறைய பேரை கருக்கி விட்டுருக்கான். இதுல வேற பல பேர் அந்த ஆக்சிடென்ட்ல இறந்து போயிருப்பாங்க. இத்தனையும் அவன் ஒருத்தன் தப்பிக்கிறதுக்காக. ஆனா நியூஸ்ல அவன் இறந்து போயிட்டதா கேஸ் க்ளோஸ் ஆகிருக்குது. ஏன்னா பணத்தை அடையாளம் கண்டுபிடிக்கவே முடியல. அந்த மாதிரி நிறைய பேர் கிடக்குறாங்க. எப்படியே இவன் வெளியில வந்துட்டான். இதுக்கு பிறகு வீட்டுல நம்ம ஹீரோயின் இருந்தா கரெக்டா இருக்கும்னு யோசிக்கிறவ, வீட்டுல நம்ம ஃப்ரெண்டுக்காரி இருந்தா கரெக்டா இருக்குமே யோசிக்கிற நம்ம ஹீரோயின், ஃப்ரெண்டு தன்னை தேடி வந்திருக்கிறா, புருஷன் கூட சண்டை, அனாதாசிரமத்துல தான் கூட ஒன்னா வளர்ந்தவ, இங்கேயே தங்கிக்கிட்டுமா அப்படின்னு கேட்க மாமியாரு எத்தனை நாள் வேணாலும் தங்கிக்குங்க, இது உங்க வீடு மாதிரின்னு சொல்லி தங்கவும் வைக்கிறாங்க. வந்தவ சும்மா இருப்பாளா, சமயக்கட்டுல இறங்கி சமைக்க ஆரம்பிச்சதும் அன்னைக்கு நம்ம ஹீரோயின் சமைச்சா அதே டேஸ்ட் அப்படின்னு எல்லாரும் பேசிக்கிறாங்க. இப்போ ரகசியம் தெரிஞ்சிருச்சு அப்படின்னு இந்த செல்ல மருமக சொல்லையில இவ ஒரு செகண்ட் மாட்டிக்கிட்டோமோன்னு பயந்தே போயிடுவா. உனக்கு சமையல் சொல்லி கொடுத்த குருநாதரே உன் ஃப்ரெண்டு தானே அப்படிங்கிறாப்ல கேட்க ஆமா அப்படின்னு சொல்லி சமாளிக்கிறாங்க. அடக்கி வாசிடி அப்படின்னு ஃப்ரெண்டையே மிரட்டதை பாத்துக்கங்களேன். இந்த பக்கம் கல்யாண வேலைகள் எல்லாம் ஜோரா நடந்துகிட்டு இருக்கையில திடீர்னு பார்த்தா இந்த ஆட்டோல ஸ்பீக்கரை கட்டி புரட்சிக்கு வாங்கன்னு யாரோ ஆத்துன்னு சொற்பொழி வாத்துறாப்ல ஒரு சவுண்ட். இது நம்ம வில்லனோட குரல் தான். மீட்டிங் நடக்க போது இந்த இடத்துக்கு வாங்கன்னு அனௌன்ஸ்மெண்ட் போயிட்டே இருக்குது. அப்போ நம்மள தான் மீட்டிங் வர சொல்றான், ஆத்தங்கர ஓரமா வர சொல்றான்னு புரிஞ்சுக்கிட்டு இவ வேகமா அந்த பக்கம் நடந்து போயிட்டு இருக்கா. அதே சமயம் யாரா அது வித்தியாசமா இந்த மாதிரி கூப்பிடுறாங்களே வைக்கிறாங்களேன்னு ஒரு போலீஸ்காரருக்கும் இது மேல சந்தேகம் வருது. பட் அவரால் ஃபாலோ பண்ணி கடைசி வரைக்கும் வர முடியல. பட் நம்ம ஹீரோயின் கடைசியா வந்துடுறாங்க. வந்து பார்த்தா ஆட்டோ மட்டும் தான் நிக்குது, ஆட்கள் யாரும் இல்ல. இவளை அடிச்சு பொழக்கலான்னு பாக்குறாங்க. ஏய் அப்படின்னு சொல்லி அடிக்க வந்தவங்க எல்லாத்தையும் அடிச்சு போட்டு இவ பொழந்து கட்டி விட்டு நானே வர்றேன், வில்ல எங்க இருக்கிறான் அப்படின்னு கேட்கிறா. வில்லனும் இவளுக்காக காத்துட்டு இருக்கிறான். நான் சொல்லல, நான் வந்தேன்னு தெரிஞ்சாலே ஓடி வந்துருவா அப்படின்னு வான்னு ஆசையா கூப்பிடுறான். ஆனா இவளோ பயத்தோட தான் பக்கத்துல வரா. இப்போ தனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னோ, தான் ஜான்சி இல்லைன்னோ, தான் ஒருத்தனுக்கு பொண்டாட்டி, ஒரு குடும்பத்துக்கு மருமக, என்ன விட்டுரு அப்படின்னு கெஞ்சிரா. இதெல்லாம் கேட்டவருக்கு கொஞ்சம் ஷாக்கா இருந்தாலும் வில்லத்தனமா யோசிக்கிறான். என்ன சொல்றான்னு பாருங்க. ஜெயில இருக்கும் போதெல்லாம் உன்னையே நினைச்சுக்கிட்டு இருந்தேன், வெளியில வந்ததும் உன்னை கல்யாணம் பண்ணிட்டு செட்டில் ஆகலான்னு பார்த்தா நீ என்னடானா வேற ஒருத்தனை கட்டிக்கிட்டு குடும்பம்னு இருக்கிற, ப்ளீஸ் என்ன விட்டுன்னு மறுபடியும் கெஞ்சிக்கிட்டு இருப்பா. சரி விடு போ அப்படின்னு அசால்ட்டா சொல்றான். இவளுக்கே டவுட்டா இருக்கு, என்ன போ சொல்ற, அப்ப ஒண்ணும் செய்ய மாட்டேன் இல்ல, ஷுவர் தானே, நான் போலாம்ல அப்படின்னு பல தடவை கேட்கிறா. ஒண்ணும் செய்ய மாட்டேன் போன்னு சொல்லிவிட்டு அவன் அந்த பக்கம் போகையில எல்லாம் உன் குடும்பத்துக்காகங்கிற, உன் குடும்பத்துக்கு ஆபத்து வராம பாத்துக்கமா, இல்ல பொதுவா சொன்னேன் அப்படின்னு சொல்லி அனுப்பி வைக்கிறார். ஏதோ அப்ப விளையாட போறாங்கிறது நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. அப்புறம் இவ வீட்டுக்கு வந்துடுறா. புருஷன் இவ ஒரு மாதிரி பதட்டமா இருக்கிறத கவனிக்கிறாரு. என்ன ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு கேட்க வரையில இவளும் ஏதோ தன்னோட இந்த பிளாஷ்பேக் ஸ்டோரி எல்லாம் சொல்ல வருகையில கல்யாண நேரங்கிறதுனால இப்ப சொன்னா சரி வராது, இன்னொரு நாள் நான் அமர சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டா. கல்யாணம் முடியட்டும், பொறுமையா உனக்கிட்ட சொல்றதுக்கு நிறைய இருக்கு, நான் சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டா. அந்த பக்கம் நல்லா சரக்கடிச்சு விட்டு குடும்பங்கிறா, நான் அவளோட குடும்பம் இல்லையா, அவ என்னோட, அவ எனக்கு வேணும். அப்போ அந்த ஆசை வளர்த்த கோழிய கடைசியா அவனே அடிச்சு சாப்பிடும் போது எவ்வளவு ருசியா இருந்துச்சுன்னு பேசினால, கிட்டத்தட்ட அதே மாதிரி இவளையும் அடிச்சு சாப்பிடலாமேன்னு முடிவு பண்றான். தனக்கு தான் அப்படின்னு முடிவு பண்றான். புருஷன் யாரு, குடும்பம் எப்படி, என்ன பலவீனம், இது எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்க சொல்லி ஆட்கள் கிட்ட உத்தரவும் போடுறான். அப்புறம் போலீஸ்கார ஒருத்தவர் அந்த ஆட்டோல இவங்க பேசிட்டு போனதை கவனிச்சாருன்னு சொன்னோம்ல, இங்க இதுக்கு முன்னாடி ஒருத்தவர் எம்எல்ஏவா இருந்தார். இதே மாதிரி அவர் ஏரியா பக்கமும் ஆட்டோல இந்த மாதிரி பேசிட்டு போயிருக்காங்க. அடுத்த சில நாட்கள்ல அங்க ஒரு கொலை விழுந்தது. அதுக்கு தான் இப்ப இடைத்தேர்தலே நடக்குது. இப்ப மறுபடியும் ஆட்டோல யாரோ பேசிட்டு போறாங்க. அப்ப இந்த ஏரியால கொலை நடக்க போகிறதோ, அடுத்து இங்க முக்கியமான ஆள் யாரு இங்க வரப்போறாருன்னு பார்த்தா சிஎம் இங்க வரப்போறாரு. அப்ப சிஎமோட உசுருக்கு ஆபத்தோ, பாதுகாப்பு எல்லாம் டைட்டா இருக்கட்டும்னு இந்த பக்கம் பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்குது. இந்த பக்கம் நம்ம மாமனாரு அவரு நான் தான் வேட்பாளர், என்னத்தான் நிக்க வைக்கணும்னு ஒரு ரவுடி பைய ரொம்ப ஓவரா சீனை போட்டுட்டு இருக்கான்ல, அந்த ஆளு ஏகப்பட்ட தில்லுமுள்ளு பண்ணிருப்பான். அது சம்பந்தப்பட்ட ஃபைலு, ஊழல் பண்ண ஃபைலு கீழன்னு நிறைய இதையெல்லாம் நம்ம மாமனார் என்ன பண்றாருன்னா, முதலமைச்சர் இங்க வரும்போது அவர்கிட்ட இந்த ஃபைல் எல்லாம் கொடுத்துட்டு இவன் தகுதியானவன் இல்ல, இவனுக்கு கொடுக்க வேண்டாம்னு சொல்லலாமே நினைக்கிறார். வேற ஒருத்தன் நிறுத்துறதுக்காக அவர் ஆல்ரெடி பிளான் பண்ணி வச்சிருக்கார். இந்த மேட்டரை தெரிஞ்சுக்கிட்டதும் அந்த ஆளு பயங்கர கோவப்படுறாப்ல. தனக்கு சீட்டு கொடுக்கூடாதுன்னு நினைக்கிற இந்த மாமனார் ஏதாவது பண்ணணும்னு யோசிச்சுட்டு இருக்கிறேல, தானா வந்து அறிமுகமாகிறாரு நம்ம வில்ல. எனக்கும் அவங்களுக்குமே ஒரு பழைய பகை ஒன்று இருக்குது, நான் யார் தெரியுமா அப்படின்னு இதுவரைக்கும் இவன் பண்ண பல கொலைகளை பத்தி பேச ஆரம்பிக்க இவன் யாருங்கிறத அந்த ரவுடியும் புரிஞ்சுக்கிறார். நம்மளாவது லோக்கல் ரவுடி, இவன் இன்டர்நேஷனல் ரவுடிங்கிறத அவர் புரிஞ்சுக்கிறார். ரெண்டு பேரும் ஒண்ணு சேர்றாங்க. பயம்தான் நம்மளோட மூலதனம்னு சொல்லி அவங்களுக்கு லைட்டா பயத்தை காட்டணும் அப்படிங்கிறாப்ல பேசி ஏதோ ஒரு டீலை போட்டு வச்சிருக்காங்க. மாமனாரோட வீட்லயுமே ஒரு மார்க்கை போட்டு வச்சிருக்காங்க. இந்த மாதிரி ஒரு மார்க் இருந்தா அங்க ஒரு கொலவலை போகுதுன்னு அர்த்தம். இது அவங்களோடய வேலை பார்த்த நம்ம ஹீரோனுக்கு தெரியாதா என்ன? சோ கொலவலை போகுது. பட் யார கொல்ல போறான்? புருஷனை.
மாமையா மாமனாரையா இவளுக்கு ஒரே குழப்பமா இருக்குது. பதட்டத்துல குடும்பம் எங்க, வீட்டு ஆட்கள் எங்கன்னு இவ பார்க்க ஆரம்பிக்கிறா. புருஷன் ஹாஸ்பிட்டல்ல இருக்கான், போலீஸ்காரரு அவர் அங்க இருக்கிறாரு, மாமனாரு சிஎம் கூட்டத்துக்காக அங்க போக இருக்கிறாரு, போயிட்டு இருக்கிறாரு. கல்யாண பொண்ணு மீன் குழம்பு சமைச்சு கொடுக்க முடியுமான்னு கேட்டுட்டு இருக்கா. இவங்கள யாரை காப்பாத்துறது, அட்ட டைம்ல எல்லாரையும் காப்பாத்த எங்க போக முடியும் தெரியாம ஒரு மாதிரி குழப்பத்துல இருக்கிறா இவ. அப்புறம் ஃப்ரெண்டுகாரையை கூட்டிட்டு இவ கிளம்புறாங்க. சரி, போலீஸ்காரரா இருக்கிற கொழுந்தனரை கொல்லுவாங்களோன்னு போலீஸ் ஸ்டேஷன் பக்கம் போவா. அப்புறம் ஹாஸ்பிட்டல் இருக்கிற புருஷனை கொல்லுவாங்களோன்னு ஹாஸ்பிட்டல் பக்கம் போவா. அப்புறம் மாமனாரை கொல்றதுக்கு வாய்ப்புகள் ஜாஸ்தின்னு யோசிச்சுட்டு கூட்டம் நடக்கிற அந்த இடத்த பக்கம் போறா. இவ்வளவு கூத்து நடக்கிறையில, இவ்வளவு டென்ஷன்ல இருக்கையில நீ எங்க போனாலும் நானும் வருவேன்னு அந்த செல்ல மருமக அடம்பிடிச்சா வா வந்து ஏறுன்னு அவளையும் கூட்டிக்கிட்டு இந்த சுத்துறா. அங்கங்க கட்டி வச்சிருப்பாங்கல்ல கண்ணாபின்னா அதுல புகுந்துலாம் இந்த பக்கத்துல வரா. இவளுக்கு எதுவும் ஒன்னும் பிடிபடல. வண்டி எடுத்துட்டு கிளம்பு ஓடிருன்னு செல்ல மருமகளை விரட்டி விட்டுறா. முதலமைச்சர் வரப்போற இந்த கூட்டத்துக்காக அங்க நிறைய பேர் கூடியிருப்பாங்க, நிறைய வண்டி நிக்கும். அதுல சந்தேகத்துக்குரிய வகையில ஒரு வண்டி நிக்குது. அதுக்குள்ள நிறைய ஆயுதத்தோட இங்க ஒரு கலவரத்தை உண்டு பண்ணி கலவரத்தை காரணமா வச்சு கலவரத்துக்கு மத்தியில மாமனாரை போட்டு தள்ளணும்னு வில்லன் உத்தரவு போட்டிருக்கான் போல. அந்த வேலையை பண்றதுக்காக ஆட்கள் வந்திருக்காங்க. இவ பயப்படாம வண்டிக்குள்ள ஏறி இங்க பாருங்க எதுவும் நடக்காது, வந்த வழியா திரும்பி போயிடுங்க, சத்தம் இல்லாம போயிடணும் அப்படின்னு மிரட்டுறா. ஆனா அவங்க கேட்கிறாப்ல தெரியல. அவங்க எகத்தலமா பேசுவாங்க, இவளையே அடிக்க வருவாங்க. சும்மா இருப்பாளா? அப்படி புடிச்சு எகிரி ஒரு மிதிப்பா பாருங்க, அல்டிமேட்டா இருக்கும். அடிச்சு அடியை பார்த்து டிரைவரே பயந்து போயிட்டார். வண்டி எங்கேயும் நிக்க கூடாது, ஊரை விட்டு வெளியில போயிட்டே இருக்கணும், ரன்னிங்லயே இருக்கணும்னு இவ உத்தரவு போட்டா. பயந்து போய் அவரும் வண்டியை ஓட்டிட்டு இருக்காரு. ஏன்னா இவளோட அடி அப்படி ஒவ்வொருத்தனையும் அடிச்சு தம்சம் பண்ணிக்கிட்டு இருக்கா. உங்க வீட்டு எங்க வீட்டு அடி இல்ல, அடியோ அடி. அடி வாங்குறவங்க எல்லாம் பெரிய பெரிய ரவுடிஸ். ஆனா இவ ரவுடிக்கெல்லாம் ரவுடிங்கிற ரேஞ்சுக்கு அடிச்சு தள்ளிட்டு இருக்கா. வண்டி வேற ஊரை விட்டு வெளியில போயிட்டே இருக்குது. அடிச்சு கண்ணாடி எல்லாம் ஒட்டச்சு தள்ளிக்கிட்டு இருக்கா. கடைசியில அடி வாங்கினவங்க எல்லாம் போதுந்தாங்கிற ரேஞ்சுக்கு அடி வாங்கி கிடக்குறானுங்க. ஊரோட எல்லைக்கு போனதும் நிக்கப்படாது, எல்லாரும் அள்ளி போட்டுட்டு போயிட்டே இருக்கணும்னு பஸ்ஸை சேஃபா வெளியில அனுப்பிச்சு விட்டாங்க. சோ இவங்களை அனுப்பிச்சு விட்டதுனால கலவரம் நடக்காது அப்படிங்கிறதுனால மாமனார் காப்பாற்றப்படுவார். சோ இவளோட பிளான் சக்சஸ். இது கடையில முதலமைச்சர் அங்க வந்துடுறாருங்க. நம்ம மாமனார் ஏற்கனவே பிளான் பண்ணபடி அந்த ரவுடி அரசியல்வாதி சம்பந்தப்பட்ட அந்த ஃபைல் எல்லாம் கொடுத்து அவனுக்கு சீட்டு கொடுக்காதீங்க அப்படிங்கறத சொல்லிட்டாரு. சோ அந்த ஆளுக்கு சீட்டு கிடைக்கலன்னு கன்ஃபார்ம் ஆயிருச்சு. வேற ஒருத்தரை கேண்டிடேட்டா அறிவிச்சிட்டாரு முதலமைச்சரும். இதனால அந்த ஆளு செம கோவத்துல இருக்கிறாப்ல. அதெல்லாம் நம்ம வில்லனுக்கு பெரிய விஷயமே இல்ல. அந்த ஆளு காக்கான்னு கத்திட்டு போனா கூட இவனுக்காக நான் உட்காந்து வேலை பார்த்துட்டு இருக்கிறேன், எனக்கு ஜான்சி வேணும், அவளை வெறுப்பேத்துற வேலையை தான் நான் பண்ணிட்டு இருக்கிறேன் அப்படிங்கிறாரு நம்ம வில்லன். வீட்டுல நம்ம ஹீரோயினோட நடவடிக்கை சரியில்லைன்னு சொல்லி ஃப்ரெண்டுகாரிய பிடிச்சு ஒரு மாதிரி மிரட்டி உண்மையை வர வைக்க பாக்குறாங்க. அவளும் கரண்டியை வச்சு அடிச்சா போனோம் செத்தேன் அப்படி இப்படின்னு புலம்பிக்கிட்டு இருக்கிறா. ஆனா இவங்களுக்கு எதுவும் புரியல, விசாரிக்கிறவங்களுக்கு எதுவும் புரியல. ஒரு மாதிரி காமெடி சீன் மாதிரி தான் போயிட்டு இருக்குது இதெல்லாம். அப்புறம் அறகுறையா உளறிட்டண்டி மன்னிச்சுக்கடி அப்படின்னு நம்ம ஹீரோயின் கிட்ட மன்னிப்பு கேட்கிறா ஃப்ரெண்டுகாரி. இதை பத்தி எல்லாம் நம்ம ஹீரோனுக்கு கவலையே இல்ல. அடுத்து வில்லன் என்ன செய்ய போறானோ, யாரை டார்கெட் பண்ண போறானோங்கிறது தான் இவளோட முழு கவனத்தோட அதை தான் பார்த்துட்டு இருக்கிறா. சரி, இதுக்கு மேலேயும் நாம தனியா அந்த உண்மையை மறைச்சிட்டு இருந்தா வேலைக்காகாது, நம்ம போலீஸ் கொழுந்தனார்கிட்ட இதை பத்தி பேசலாமேன்னு முடிவெடுக்கிறா. ஆனா அதே சமயம் இந்த பக்கம் புது புது ஆட்களோட நடமாட்டம் தெரியுது இல்லையா, இவங்க எல்லாம் எந்த கேஸ்ல சம்பந்தப்பட்டவங்க அப்படின்னு விசாரிச்சு பார்க்கையில எல்லாம் நம்ம வில்லனோட ஆட்களுங்கிறாப்ல. வில்லனோட பழைய கேங் போட்டோஸ் எல்லாம் இந்த பக்கம் வந்துகிட்டே இருக்குது ஃபேக்ஸ்ல. அதுல நம்ம ஹீரோயினோட போட்டோவும் வருதுங்க. ஹீரோயினோட பேரு ஜான்சின்னு போட்டிருக்குது. அதெல்லாம் பார்த்து அவருக்கும் ஷாக்கா தான் இருக்குது. ஆனா நம்ம ஹீரோயினோட தரப்பு நியாயமெல்லாம் அவருக்கு தெரியாது. அவரும் பொறுமையா அந்த அம்மா சொல்லட்டும், இல்ல கரெக்டான சமயத்துக்காக காத்துக்கிட்டு இருந்தாரோ என்னவோ தெரியல. நம்ம ஹீரோயினே வந்து பேச ஆரம்பிக்க இருக்கிற அந்த ஆபத்தை மட்டும் எடுத்து சொல்றா. அவனும் கல்யாண வீடு குழப்ப வேண்டாம், பின்னாடி பாத்துக்கலாங்கிறதுக்காக இவ ஒரு பெரிய கேங்கு கிட்ட வேலை பார்த்தவங்கிற அந்த உண்மையை இன்னும் மத்தவங்க கிட்ட சொல்லல கொழுந்தனார். இப்போ போலீஸ் ரெக்கார்ட்ல செத்து போயிட்டதா சொல்லப்பட்ட வில்லன் உயிரோட இருக்கிறான். இந்த உண்மையை போலீஸுக்கு தெரியப்படுத்தணும். அதற்கு ஆதாரத்தை சேர்க்கணும். எவ்வளவு சேர்க்கணும்? நிறைய ஆதாரத்தை எவிடன்ஸை சேர்த்து கொடுத்தா அவனை அரெஸ்ட் பண்ணி மறுபடியும் ஜெயில போட்டா திரும்ப வர முடியாது இல்லையா? சோ அதுதான் இப்போ நம்ம ஹீரோயினோட திட்டமா இருக்குது. திடீர்னு பார்த்தா கல்யாண வீட்டுக்கே வில்லன் வந்து நிக்கிறான். தன்னை ஹீரோயினோட மாமான்னு அறிமுகப்படுத்திக்கிறான். இது தெரியாத குடும்பம் அவனை விழுந்து விழுந்து கவனிக்குது. வாங்க வாங்கன்னு கூப்பிட்டு கவனிச்சிட்டு இருக்குது. எல்லாரையும் அறிமுகப்படுத்திக்கிட்டு இருக்காங்க. நடு வீட்டுல உட்காந்து சாப்பாடெல்லாம் கேட்கறான். நம்ம ஹீரோயின் தான் பரிமாறணும்னு வேற அடம்பிடிக்கிறான். இதை பார்த்துட்டு குறுக்கால போய் நம்ம ஃப்ரெண்டுகாரி எல்லாம் பரிமாறிட்டு வருவா. வில்லன் எப்பேற்பட்டவன்னு தெரியாம வீட்டோட மாப்பிள்ள அந்தாள்கிட்டயே வந்து நம்ம ஹீரோயினை பத்தி ஏதாவது துப்பு கிடைக்குமான்னு விசாரிக்க பார்ப்பார். இவன் கொடுப்பானா மிரட்ட செஞ்சுக்கிட்டு இருக்கிறார். பாட்டிமா கூட எப்ப அவனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சான்னு விசாரிக்கும் போது இல்ல அப்படின்னு சொல்லுவார். பொண்ணு பார்க்கட்டுமா அப்படின்னு பாட்டிமா கேட்கும். ஓ மருமக மாதிரி பொண்ணு பாருன்னு கொஞ்சம் வில்லத்தனமா பேசுறதை பார்த்து பாட்டிமாவே ஒரு செகண்ட் அரண்டு போறாங்க. அப்புறம் தனியா நம்ம ஹீரோயினை ஒரு ரூமுக்கு வர வைக்கிறதுக்கான எல்லா ஏற்பாடுகளையும் செய்ய அவளுமே வந்து என்னதான் உனக்கு பிரச்சனை, தயவு செய்து இந்த மாதிரி டார்ச்சர் பண்ணாதன்னு கேட்கல. இங்க பாரு, உன் வீடு வர வந்திருக்கேன், உன் பெட்ரூம் வர வந்திருக்கேன். சோ என்னால எல்லாமே செய்ய முடியும், என்ன வேணாலும் செய்ய முடியுங்கிறத நீ யோசிச்சுக்கோ, சீக்கிரம் நல்ல முடிவெடு அப்படின்னு மிரட்டிட்டு போறான். இதுதான் லாஸ்ட் சான்ஸ். இந்த சான்ஸ்லயாவது நீ சரியான முடிவெடுக்கணும்னு எச்சரிக்கை பண்ணிட்டு போறான். இந்த குடும்பம், ரிலேஷன்ஷிப், உறவு, நடிப்பு இதெல்லாம் வேண்டாம். இன்னைக்கு ராத்திரி மொத்த சமயம் இறக்கி வச்சுட்டு என்கிட்ட வந்துரு, இல்ல உன் குடும்பத்துல இருக்கிற ஒவ்வொரு ஆளா தூக்கிடுவேன்னு மிரட்டிக்கிட்டு இருக்கிறான். ஹீரோயின் இவ்வளவு பிரச்சனைகளுக்கு மத்தியில வெளியில ஒண்ணுமே நடக்காத மாதிரி இருக்க முயற்சி பண்றா. இதுல
வேற அந்த பைய போகையில என்ன கொஞ்சம் பஸ் ஸ்டாப்ல இறக்கி விட்டு போறீங்களா அப்படின்னு புருஷனை வேற கூட்டிட்டு போறான். இவளுக்கு இன்னும் பயம் அதிகமாயிட்டே இருக்குது. அப்புறம் ஒரு வழியா அங்க போன பிறகு ஆட்கள் கிட்ட கண்டிப்பா அவ வருவா, அவளுக்கு வேற வழி இல்ல, கண்டிப்பா வந்துருவான்னு ஆட்கள் கிட்ட வில்லன் சொல்லிட்டு இருக்கான். இந்த பக்கம் இதுக்கு மேலே இந்த உண்மையை மறைக்க முடியாதுன்னு சொல்லி கல்யாணம் எல்லாம் பை டைம் ஆகி முடிச்சிச்சு போல. அதனால புருஷன் கிட்ட போய் தான் யாரு, தன் கடந்த காலம் என்ன, அவ பட்ட வலி என்ன, அதன் பிறகு உன்னை பார்த்தது, உன்னை காதலிச்சது, அதுக்கு பிறகு இந்த மாதிரி ஒரு வாழ்க்கையை வாழ முடியும்னு தெரிஞ்சுக்கிட்டது, அவ மாறினது, இப்படி எல்லாத்தையுமே போட்டு உடைக்கிறாங்க. ஆனா புருஷனுக்கு இதெல்லாம் கேட்ட பிறகு போடின்னு வெட்டி விடலாம் செய்யல. அவனுக்கு என்ன வருத்தம்னா, இந்த உண்மையை எப்பயோ சொல்லியிருந்தா கூட நான் ஏத்துட்டு இருந்திருப்பேன். ஆனா இந்த உண்மையை இவ்வளவு காலமா என்கிட்ட சொல்லாம நீ மறைச்ச பாத்தியா, அப்ப என்ன நீ அவ்வளவுதான் நினைச்சிருக்கல, அவ்வளவுதான் நான் நீ நினைச்சிருக்கிறேங்கிற அந்த ஒரு கோபம் தான் இருக்குது. வண்டியை வந்து நிப்பாட்டிட்டு ஏறிங்கிறாப்ல உட்காந்து நிக்கிறான் பாருங்க. சோ தன்னை ஏத்துக்கிட்டான், இதெல்லாம் ஒன்னும் பெருசா அவர் எடுத்துக்கலங்கிறத அந்த அம்மா புரிஞ்சுக்கிச்சு. அப்புறம் இந்த கல்யாணத்துக்கு வந்துட்டு சாப்பிட்டு போகையில அவன போட்டோ வீடியோ எல்லாம் எடுத்திருப்பாங்க. அதெல்லாம் ஆதாரமா கொண்டு போலீஸ் கிட்ட கொடுத்ததுனால கொழுந்தனாரு அந்த பயபுல இன்னும் சாகல, போலீஸ் டிபார்ட்மெண்ட்டே ஏமாத்துக்கிட்டு இருக்கிறான்னு சொல்லி அரசு வாரண்டையை கொண்டு வந்து ஒரு போலீஸ் படையோட இங்க வந்து அரெஸ்ட் பண்ண வராங்க. சரி, அந்த அரசியல்வாதி ரவுடியத்தான் அரெஸ்ட் பண்ண போறாங்கன்னு நம்ம பைய ஜாலியா தெரிவான். பார்த்தா வந்தது இவனை கோழி அமுக்கிறாப்ல அமுக்கத்தான். அழகா குத்துறாப்ல அமுக்கி வண்டியில ஏத்தி அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போறாங்க. இந்த பக்கம் இனியும் தான் சம்பந்தப்பட்ட உண்மைகளை புருஷன்கிட்ட சொன்னாப்ல எல்லாத்தையுமே சொல்லணுமேன்னு தன் கடந்த கால ரகசியங்கள் எல்லாத்தையும் போட்டு ஒட்டுமொத்த குடும்பத்துக்கும் மத்தியில உடைக்கிறா. அப்புறம் மாமன்னு சொல்லி வந்தவன் வில்லைங்கிறதையும் எடுத்து சொல்றா. நான் பொய் சொல்லி தான் இந்த குடும்பத்துக்கு வந்தேன், ஆனா இந்த பொய் எனக்கு இவ்வளவு அழகான ஒரு குடும்பத்தை கொடுத்திருக்குது, அதனால எங்க இந்த உண்மையை சொன்னா இந்த குடும்பத்தை இழந்துருவோமோன்னு உண்மையை சொல்வதற்கான அந்த தைரியம் எனக்கு வரல. எனக்கு பிறந்ததுல இருந்தே குடும்பம் குட்டினி இதெல்லாம் எதுவும் கிடையாது. இப்போ எனக்கு எல்லாம் அமைஞ்சிருக்கு. முன்ன பின்ன ஏதாவது பண்ணியிருந்தா என்ன மன்னிச்சுக்கங்க. வீட்டுல எனக்கு அழகா கோலம் போட தெரியாது, நான் ஏமாத்தினேன். சமைக்க தெரியாது, என் ஃப்ரெண்டை சமைக்க வச்சுதான் நான் ஏமாத்தினேன். பால் கறக்க தெரியாது, துளசி பூஜை எல்லாம் பண்ண தெரியாது, ஆனா எனக்கு சண்டை பண்ண தெரியும். குடும்பத்துக்கு ஆபத்து பிரச்சனைன்னு வந்தா இறங்கி விளையாட தெரியும். என் குடும்பத்துக்கு மகாலட்சுமி மட்டும்தான் மருமகளா வரணுமா, ஏன் காளி மருமகளா வரக்கூடாதா அப்படிங்கிறாப்ல எல்லாம் கேட்க, இதை யாரு புரிஞ்சுக்கிறாங்களோ இல்லையோ மாமனார் புரிஞ்சுக்கிறார். இதை நாம எதிர்பார்க்கவே இல்லை. என் வீட்டுக்கு மகாலட்சுமி வரல, காளி தேவியே மருமகளா வந்திருக்கிறா அப்படின்னு அவர் ஏத்துக்கிறார். ஆனா மித்த எல்லா பேரும் கூடவே வரக்கூடிய அந்த ஆபத்தை பத்தி எடுத்து சொல்ல, ஏன் நான் அரசியல்வாதி தானே, அரசியலுக்குள்ள இறங்கும் போது எனக்கு எவ்வளவு ஆபத்து வந்தது, அதுக்காக என்ன எல்லாரும் ஒதுக்கி வச்சிட்டீங்களா என்னன்னு மருமகளுக்கு விட்டு கொடுக்காம பேசுறாப்ல. சோ குடும்பமே இப்போ அவளை ஏத்துக்க ஆரம்பிச்சிருச்சு. அவ சொன்ன பொய்களையும் மன்னிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஒரு வழியா எல்லா ஒரு நல்ல முடிவுக்கு வந்தா, இந்த பக்கம் வண்டியில போய்கிட்டு இருந்த வில்லங்காரன் ஆட்கள் எல்லாம் அடிச்சு போட்டு எஸ்கேப் ஆயிட்டான் போல. கூடவே அந்த அரசியல்வாதி ஒருத்தன் இருந்தால சீட்டு கிடைக்கலன்னு அந்த ஆளோட குரூப், இவனோட குரூப்னு மொத்த குரூப் வீட்டை ரவுண்டு கட்டிட்டாங்க. வீட்டை சுத்திட்டாங்க. தீப்பொறி, சத்தம், மிரட்டல், கதவு நடுக்கம், பொண்ணுங்க குழந்தைங்க பயப்படுறது எல்லாம் ஒரே நேரத்துல கலவர பூமி ஆயிட்டு இருக்குது அந்த இடமே. ஹீரோயின் இந்த இடத்துல எதையும் பார்த்து பேனிக் ஆகல. நான் சொல்றது எல்லாரும் செய்யுங்கன்னு ராணுவத்தை வழி நடத்துற கேப்டன் மாதிரி பிஹேவ் பண்ண ஆரம்பிக்கிறா. யாரும் பயப்படக்கூடாது, பெரியவங்க குழந்தைங்க எல்லாம் உள்ள பாதுகாப்பா இருங்க, கதவுகளை மூடுங்க, ஜன்னல்களை மூடுங்க, கிடைக்கிறத ஆயுதமா எடுத்துக்கங்க, கத்தி, உலக்க, கரண்டி, அருவாள், மகாத்தூள் எல்லாத்தையும் ரெடி பண்ணுங்கன்னு சொல்ல எல்லாத்தையுமே ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. வீட்டுக்குள்ள என்னென்ன கிடைக்குமோ எல்லாத்தையும் ரெடி பண்றாங்க. ஒரு கதவை மட்டும் தான் திறந்து வைக்கணும், மீறி எல்லாத்தையுமே மூடணும்னு சொல்லியிருப்பா. ஏன் எதுக்கெல்லாம் விளக்கமெல்லாம் கேட்பான் அந்த வீட்டோட மாப்பிள்ள. எல்லாத்தையும் சொல்லி ஒரு வழியா ரெடி பண்ணி வச்சாச்சு. இப்போ எல்லாரையும் காப்பாத்துற மூட்ல காளி மோடுக்கு போறா அவ. அந்த ரவுடி பல்கள்லாம் உள்ள நுழைய ஆரம்பிக்கிறாங்க. அவங்க உள்ள வர்றது, அடி வாங்குறது, அவங்க எந்த மாதிரி உள்ள வர முயற்சி பண்றாங்க, அவங்களோட நோக்கம் என்ன, எல்லாத்தையுமே அவங்க வரக்கூடிய அந்த மூவ் வச்சு ஹீரோயின் புரிஞ்சுக்கிறா. கொஞ்சம் கொஞ்சமா சில பேரை மட்டும் அனுப்பிச்சிட்டு இருக்கிறான் வில்ல. ஏன்னா இந்த மாதிரி இவங்க பயப்படுறத அணுவணுவா ரசிக்க நினைக்கிறவன் தான் அவன் ஒரு சைக்கோ. சோ கொஞ்சம் கொஞ்சமா தான் ஆட்கள் வருவாங்கன்னு புரிஞ்சுக்கிட்டு அப்படி வரக்கூடிய ஒவ்வொரு ஆளையும் தனித்தனியா சிக்க வைக்கிறா, தனித்தனியா அச்சுன்னு இருக்கிறா. கூடவே வீட்டுல இருக்கிற சில பேரும் உதவி பண்ணிட்டு இருக்காங்க. மிளகா பொடி எல்லாம் பறக்குது, சமையல் பொருட்கள் எல்லாம் ஆயுதமாக மாற்றப்படுது, கதவுகள், டேபிள், பாத்திரம், பண்டம் பாத்திரம் எல்லாம் பாதுகாப்பு கருவியா மாறுது. பயந்துகிட்டே நம்ம வீட்டோட மாப்புள்ள வீராபதேசம் எல்லாம் பேசுவான். அந்த செல்ல மருமக கூட போட்டி போட்டுட்டு இருந்தவ கூட ஒரு கட்டத்துல நம்ம ஹீரோனை புரிஞ்சுக்கிட்டு உங்களை போய் போட்டியா நினைச்சனே அப்படின்லாம் அந்த நிலைமையில சாரி கேட்டுட்டு கூட நிக்கிறா. அந்த ஃப்ரெண்டை யாரோ டச் பண்ண முயற்சி பண்ணுவாங்க, அடிச்சுன்னு இருக்கிறா. இப்போ ஒட்டுமொத்த குடும்பமும் ஒரு பக்கம் ஒன்னா நிக்குது. அதே சமயம் நல்ல வேலை அந்த பக்கம் நம்ம போலீஸ் கொழுந்தனாரு அவரும் அதே சமயம் வர்றார். கை துப்பாக்கி இருக்குது அவர்கிட்ட. அதை வச்சு 2-3 பேரை அடிச்சுக்கிச்செல்லாம் அவரும் ஓரளவு உதவி பண்ணிட்டு இருக்காரு. ஆனா அவருக்கு குண்டடி பட்டுருதுங்க. அது ரொம்ப ரத்தம் போயிட்டு இருக்குது. சோ புருஷங்காரன் டாக்டர் தானே, அவனை எடுத்து கொண்டு போய் காப்பாற்றுற முயற்சியில இறங்கணும். ஆனா உள்ள வச்சு ரத்த போக்கெல்லாம் நிப்பாட்ட முடியாது, ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போய் ஆகணும். அப்ப நீங்க எல்லாம் வெளியில போங்க, இவங்களை நான் பாத்துக்கிறேன், முத கொழுந்தனாரை காப்பாத்துங்கன்னு சொல்லி ஒட்டுமொத்த குடும்பத்தையும் வெளியில அனுப்ப முயற்சி பண்றாங்க. புருஷன் போக மாட்டேன்னு சொல்லுவான், நீதாயா டாக்டர், நீதாயா பாத்துக்கணும்னு சொல்லி எப்படியா அனுப்பிச்சு வைக்கிறாங்க. ஆனாலும் அதையெல்லாம் மீறி நம்ம ஹீரோனை விட்டு போக மாட்டேன்னு கூடவே நிக்கிறது நம்ம ஃப்ரெண்டுகாரி. அப்புறம் நம்ம வீட்டோட மாப்பிள்ள அவர் கூட நானும் உங்களுக்கு உதவியா இருக்கிறேன்னு வந்து நிக்கிறாங்க. சோ இப்படி துணைக்கு சில பேர் வந்து நிக்கிறத பார்த்து அவளுக்கு சந்தோஷம். அவங்களும் பெருசா பயந்தாப்புல தெரியல, தைரியத்தோட சிரிச்சுக்கிட்டு கொஞ்சம் விரமா சண்டை பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு துப்பாக்கி எல்லாம் லோட் பண்ண தெரியுமான்னு கேட்பா. எத்தனை படத்துல பாத்துருக்கணும்னு சொல்லி 2 பேரும் போட்டி போட்டு துப்பாக்கியை லோடு பண்ணி கொடுத்தா அச்சு நொறுக்கிக்கிட்டு
வச்சுட்டு இருக்கா. டப்பு 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 டப்புன்னு பல பேரை கொண்டு வச்சுட்டு இருக்கா. இவங்களும் விடாம உள்ள வந்துகிட்டு தான் இருக்காங்க. ஒவ்வொருத்தனா இவளும் போட்டு தள்ளிக்கிட்டு தான் இருக்கா. சண்டை கூடிக்கிட்டே தான் போகுது. இந்த வீட்டோட ஒவ்வொரு மூல முடுக்கும் இவளுக்கு தெரியும், ஆனா அவங்களுக்கு தெரியாது. அதையெல்லாம் இவ தனக்கு சாதகமா பயன்படுத்திக்கிறா. எல்லா பேரையும் போட்டு தர ஆரம்பிச்சதும் வில்லனுக்கு பயம் வருது. எல்லா பேரும் கதவு வழியா உள்ள வராங்க, சாகுறாங்க. நாம வேற மாதிரி போகணும்னு முடிவு பண்ணவே வண்டி எடுத்துட்டு கிளம்புறாங்க. வண்டி அப்படியே ரொம்ப தூரம் போறாப்புல ஒரு சவுண்டு கேக்குது. சரி ஓகே, அவன் தான் எல்லாத்தையும் விட்டுட்டு தப்பிச்சு போறான் போல அப்படின்னு பார்த்தா படு வேகமா கொண்டு வந்து இடிச்சுக்கிட்டு உள்ள வரான். சுவத்தையே உடைச்சுக்கிட்டு உள்ள வரான். அதான் சொன்னேனே உனக்கு இந்த குடும்ப வாழ்க்கை இதெல்லாம் உனக்கு சரிப்பட்டு வராது, ஒழுங்கா என் கூட வந்துருன்னு. எங்க கேட்ட பாரு, கல்யாண வீடு இப்போ நரக வீடா மாறி போச்சுன்னு எகத்தாளம் பண்ணுவான். இன்னும் பயமுறுத்தி அவளை கட்டுப்படுத்த முயற்சி பண்றான். அப்புறம் என்னதான் இவன் பேசினாலும் வச்சாலும் இவ விடுறாப்புல தெரியல. சண்டைக்கு தான் ஏறி வர்றான். நல்லா சண்டை நடக்குது. எவனா அடிச்சு போட்டுட்டு இருக்கிறான். நான் தான் உன்னை உருவாக்குனேன், ஜான்சிங்கிற பேரை நான் தான் உனக்கு கொடுத்தேன், உனக்கு ஒரு வாழ்க்கையை கொடுத்தது நான் உனக்கு கடவுள் மாதிரி அப்படின்னு ரொம்ப அகம்பாவமா பேசிட்டு இருப்பான். ஆனா நம்ம ஹீரோயின் இப்போ ஒரு மாதிரி இவனை கண்டு ஒரு பயம் இருந்தாலும் இந்த தடவை பயம் இல்ல. தெளிவா பதில் சொல்ல ஆரம்பிக்கிறா. நான் எது நல்லது கெட்டதுன்னு தெரியாத சமயத்துல நீ என்ன கண்டுபிடிச்ச, என் பயத்தை நீ பயன்படுத்திக்கிட்ட. நீ ஒன்னும் கடவுள் கிடையாது, நீ ஒரு சாத்தான், மத்தவங்களை உறிஞ்சி எடுக்கிறவன் அப்படின்னு நீ ஒரு கொடூரன், ஒரு சைக்கோன்னு எடுத்து சொல்ற. எப்ப இந்த உண்மையெல்லாம் எனக்கு தெரிஞ்சதோ அப்பவே ஜான்சி செத்துட்டா. இப்ப நான் இந்த வீட்டுக்கு மருமக, அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டா. அவன் சும்மா இருப்பானா, அடிக்கிறான். பதிலுக்கு இவ எதிர்க்கிறா. சண்டை இன்னும் பயங்கரமா ஆகிட்டு இருக்குது. சாகர அளவுக்கு அடி போயிட்டு இருக்குது. இப்படி ரொம்ப சூடா சண்டை போய்கிட்டு இருக்கல. ஒரு கட்டத்துல அவங்கிட்ட துப்பாக்கி இருக்கும், இவகிட்ட உடஞ்சு போட கரண்டி இருக்கும். இவ கழுத்துல சுருக, அவன் சுடன்னு ரெண்டு பேரும் குண்டடிப்பட்டு சாக கிடக்குறாங்க. சாகர தருவாயில கூட ரெண்டு பேரும் பேசிக்கிறத பாருங்க. இப்ப அவங்களுக்குள்ள போட்டி என்னன்னா யாரு முத சாகுறா, இதைத்தான் போட்டியா பாக்குறான் வில்ல. இது கூட எனக்கு பிரச்சனை இல்ல, நான் செத்தா எனக்காக அழுகிறதுக்கு 4 மக்களை சேர்த்திருக்கிறேன், நீ செத்தா செத்தாண்டா நிம்மதிடான்னு மக்கள் சந்தோஷப்படுவாங்க, அம்புட்டு தாண்டா நீன்னு அங்கேயும் அசிங்கப்படுத்துறான் நம்ம ஹீரோயின். இல்ல நீ செத்துருவேன்னு ஹீரோயின் சாகணும் அதை பார்க்கணும்னு ஆர்வமா இருந்தவன் கொஞ்ச நேரத்துல அவன் தான் செத்து போறான். நம்ம ஹீரோயின் இன்னும் சாகல உயிரோட தான் இருக்கிறா. அவன் செத்த பிறகுதான் இவ அப்படியே கண்ண மூடுவா. ஐயோ இவளும் செத்துட்டாளா அப்படின்னு பார்த்தா கொஞ்ச நாளைக்கு பிறகு அதே வீட்டை காட்டுறாங்க. அதே மாதிரி துளசி பூஜை. ஆரம்பத்துல பூஜை தெரியாம எப்படி தடுமாறிக்கிட்டு இருந்தா, இப்பெல்லாம் களத்துல இறங்கி புகுந்து ஆடிக்கிட்டு இருக்கிறா. முன்ன பின்ன தப்பா பாட்டு பாடினா கூட எல்லாரும் சேர்ந்து கோரசா பாட்டு பாடி அந்த தப்ப சரி கட்ட முயற்சி பண்றாங்க. சோ குடும்பம் ஒன்னாயிடுச்சு, இவளை ஏத்துக்கிட்டாங்கிறத இதை நம்ம நல்லா புரிஞ்சுக்க முடியுது. அப்புறம் ரொம்ப லேட்டா 4 நாள்ல வந்துறேன்னு சொல்லிட்டு வந்தவ பொண்டாட்டி இன்னும் வீடு வந்து சேரலையேன்னு புருஷங்காரன் தேடி வர்றான். வீட்டுல எல்லாட்டும் என்ன சொல்லி வச்சிருக்காங்க, புருஷன் அடிக்கிறான், வீட்டை விட்டு விரட்டி விட்டுட்டான், அதனால நான் போகிறதுக்கு இடம் இல்லாம இங்க வந்துட்டேன்னு அவ சொல்லி வச்சிருப்பா. ஃப்ரெண்டுகாரி போய் அதனால போற வரவங்க எல்லாம் புருஷங்காரனை தான் அடிக்கிறாங்க, திட்டுறாங்க. எதுக்கு அடிக்கிறாங்க எதுக்கு திட்டுறாங்கன்னு தெரியாமையே அந்த அப்பாவி புருஷன் அங்கேயும் தெரிஞ்சிட்டு இருக்கான் பாருங்க. ஏண்டி இப்படி பண்ண, ஏண்டி நடக்குதுங்கன்னு அவன் கொஞ்சம் வாய்ஸ் உயர்த்த என்ன அடிக்க போறியான்னு அதுக்குள்ள எல்லாரும் முந்திக்கிறாங்க. அந்த இடத்துல எப்படி நம்ம ஃப்ரெண்டுகாரி கிட்ட அனாதை இல்லத்துல நாங்கெல்லாம் ஒன்னா இருக்கையில என் பவுடரை போட்டு என் ரிப்பனை கட்டிக்கிட்டு இவ அழகா இருந்து வேற ஒரு குடும்பம் அவளை தத்தெடுத்துட்டு போய் அவன் நல்ல வாழ்க்கை அமைச்சுக்கிட்டு உங்களை மாதிரி ஒரு நல்ல புருஷனை கட்டிக்கிட்டு எப்பேற்பட்ட வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கிறா. ஆனா எனக்கு அப்படியா அப்படி இப்படின்னு அழுகாச்சி வர ரேஞ்சுக்கு பேசி எனக்காக இவன் 4 நாள் வந்து இங்க இருக்கப்படாதா அப்படின்னு பேசணும். 4 நாள் இல்ல 4 வருஷம் கூட வச்சுக்க, கூட நான் வேணா கூட இங்க தங்கிக்கிறேன் தாயி, நீ அழுகாத தாயி, நீ அழுகாதன்னு அவனே இறங்கி வர ரேஞ்சுக்கு ஆக்டிங்க போட்டு காமெடியா சிறப்பா பண்ணி வச்சிருக்காங்க. கடைசியில வீட்டுக்கு ஏத்த மருமகளா ஒரு நல்ல பாசிட்டிவ் எண்டிங்ல படத்தை இங்க முடிச்சிருக்காங்க. குடும்பம் ஒன்னு சேர்ந்துருச்சு, அப்பா கூட பையனும் ஒன்னு சேர்ந்துட்டான். ஆல் குட் ரைட், படம் முடிஞ்சிருச்சுங்க. வேற ஒரு சிறப்பான தரமான படத்துல மறுபடியும் சந்திப்போம். இந்த படத்தை பேச சொல்லி சில பேர் கேட்டாங்க. இந்த படத்தை பார்த்து நான் 10 நாட்கள் ஆயிடுச்சு. எப்படியோ ஓட்டி இத்தனை நாட்களுக்கு பிறகு இவ்வளவு தூரம் பேசுனது எனக்கு பெரிய விஷயமா இருக்குது. எப்படியோ பேசிட்டோம். வேற ஒரு நல்ல படத்துல மறுபடியும் சந்திப்போம். தேங்க்யூ.